அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி. ராஜநாராயணன் அவர்களின் குறுநாவல் கிடை. நுண்ணுகொண்ட வெங்கட ராமானுஜலு நாயக்கரின் திருமாளிகை எது என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. இரட்டை கதவு வெங்கட ராமானுஜ நாயக்கர் வீடு என்று கேட்டால் போதும், அந்த வீட்டுக்கே கூட்டிக் கொண்டு போய்விடுவார்கள் அந்த கிராமத்தில் யாரும். அந்த ஊரிலேயே முதலில் வீட்டுக்கு இரட்டை கதவு போட்டவர் அவர் ஒருத்தர்தான். கோவில் கதவுகளைப் போல அவைகள் அவ்வளவு பெருசு, சதா அவைகள் திறந்தேதான் இருக்கும். அந்த கதவுகள் மூடியிருக்க பார்த்ததில்லை யாருமே. கதவுகளை கடந்து உள்ளே போனால் இடுப்பு உயரத்துக்கு 2 திண்ணைகள் இருக்கும், 2 பக்கமும். வலது பக்கத்து திண்ணையில் மடுக்கு கட்டிலில் அநேகமாக எந்த நேரமும் வெங்கட ராமானுஜ நாயக்கர் உட்கார்ந்திருப்பதை பார்க்கலாம். அவருக்கு பக்கத்தில் கூந்தப்பனையில் செய்யப்பட்ட தானா கம்பு ஒன்று கண்ணங்கரேல் என்று கை பட்டு அதில் ஒரு எண்ணெய் மினுமினுப்பு ஏறி இருக்கும். அவருக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன முக்காலியின் மேல் ஒரு வெள்ளை பணிக்கம் வைக்கப்பட்டிருக்கும். முக்காலியின் மேல் பகுதியிலும் கால்களிலும் உளியினால் தச்சன் தன் சாமர்த்தியத்தை எல்லாம் காட்டி வேலைப்பாடுகள் செய்திருந்தான். நுண்ணுகொண்ட நாயக்கர் துப்பட்டியால் தலையில் முக்காடு போட்டு அது சரிந்து விழாமல் இருக்க சிட்டு போட்ட ஈரிழை துண்டினால் மேல் நெற்றியையும் பின் தலையையும் காதுகளுக்கு மேலாக வட்டமாக சுற்றி முக்காட்டின் மேல் ஒரு லேஞ்சி கட்டிக்கொண்டு இருப்பார் அரேபிய பாணியில். அவருடைய கைகள் சும்மாவே இருக்காது, எந்நேரமும் கம்பரா கத்தி பக்கத்திலேயே வைத்திருப்பார். நனைந்த நீளமான பனைநார்களை கிழித்து வாக்கூடு பின்னிக் கொண்டிருப்பார், அல்லது வலது துடையில் வேட்டியை விலக்கிக் கொண்டு புளிச்சை நாரில் கயிறுகள் திரித்துக் கொண்டிருப்பார். சீ என்றிருக்கும் நேரத்தில் இடுப்பின் இடது பின்புறம் வேட்டையில் சொருகியுள்ள பொடிப்பட்டையை எடுத்து பட்டையின் பக்கவச ஒரு மடிப்பை மட்டும் நிமிர்த்தி பட்டையை சற்று விரித்து ஆள்காட்டி விரலினால் பதனமாக கஞ்சிராவுக்கு ஸ்ருதி பார்ப்பதைப் போல தட்டிவிட்டு கொண்டு கூடிய பட்சம் 2 விரல்களால் எவ்வளவு அதிகம் எடுக்க முடியுமோ அவ்வளவு கனமான ஒரு சிமிட்டா பொடியை எடுத்துக்கொண்டு தயாரிப்பாக முதலில் வாயிலுள்ள எச்சிலை கூட்டி விழுங்குவார். பின்பு சற்றே ஒரு பரவச நிலை. பிறகு அந்த சேலம் பொடியை பற்களின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை இழுகிவிட்டு அந்த விரலை உள்ளங்காலில் தேய்த்து துடைத்துக் கொள்வார். அதே சமயம் பற்களின் ஈறுகளில் ஒட்டாத பொடியை ஃபு என்று ஊதிவிட்டு உதட்டை கூட்டி ஒரு மாதிரி என்று வைத்துக் கொள்வார். இப்படி அழகில் வாயை வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் யாரும் அவரோடு வந்து பேச்சு கொடுப்பதை விரும்புவதில்லை அவர். நாயக்கருக்கு வயசு 80 அடுத்து ஆனாலும் பல் ஒன்று கூட இன்னும் உதிரவில்லை. பொய்ப்பல் செட்டை போல் அவ்வளவு ஒழுங்காகவும் அழகாகவும் இருக்கும் அவருடைய நிஜப்பற்கள். அவரிடம் யாராவது இதை பற்றி கேட்டால், அதெல்லாம் மண்டவாகுங்க என்பார். வயசாளிகளுக்கே உண்டான ஒருவித கொச்சை வீச்சம் அவரிடம் இருந்து வீசும். அவருடைய மடக்கு கட்டிலையொட்டி சுவரோரமாக ஒரு கயிற்றுக்கொடி கட்டப்பட்டிருக்கும். அதில் வெளிர் சாம்பல் நிறத்தில் ஸ்கவுட் மாடலில் 2 பைகளும் 2 காதுகளும் வைத்து தைக்கப்பட்ட அரைக்கை கமுசு ஒன்று கிடக்கும். அதை அவர் அநேகமாக வெளுக்க போடுவதே இல்லை. கழுத்து முட்ட பித்தான் வைத்து தைக்கப்பட்ட அந்த கமுசை அவர் பனிக்காலங்களில் மட்டுமே போட்டுக் கொள்வார். நாயக்கரின் முகம் என்று இருந்தாலும் அவருடைய கண்கள் சதா சிரித்துக் கொண்டேதான் இருக்கும். அந்த கண்களின் புருவங்களும் ரெப்பை மயிர்களும் கூட நன்றாக நரைத்துவிட்டன. அவருடைய மீசையை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த கிராமத்து எல்லா ஆண்களைப் போலவேதான் அவருடைய மீசையும். அந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மீசையுள்ள ஆண்கள் முகத்தையே பார்த்து பழகியவர்கள். மீசை இல்லாத ஒரு ஆணை அந்த பெண்கள் பார்க்க நேர்ந்து விட்டால் மிகவும் அருவருப்பு அடைந்து விடுவார்கள்.
மீசை இல்லாத சம்பந்தக்கார நாயக்கரை ஒருவர் கண்டுவிட்டால், "என்ன மாப்பிள, பெண் வேஷத்துக்கு எங்காச்சும் அச்சாரம் வாங்கியிருக்கீங்களா?" என்று கேட்டு விடுவார். நாயக்கர் வயசில் கிடைக்க கீதாரியாக இருந்த காலத்திலேயே அவருடைய மீசை பெண்களுக்கு மத்தியில் பிரபலமாகிவிட்டது. கீதாரியாக இருந்த பழக்க தோஷம் இப்பொழுதும் கூட அவர் ஆடு குட்டி என்று வைத்துக் கொண்டுதான் இருந்தார். அவருடைய திண்ணைக்கு கீழே வெள்ளாட்டு ஜாதியைச் சேர்ந்த பள்ளையாட்டு இனங்களில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். பள்ளையாடு, சீனியாடு, நரிப்பள்ளையாடு, வேலியாடு, ஓங்கோலாடு, இப்படி ஏதாவது ஒன்று கட்டி தொங்குவிட்ட ஆமணக்கு குளையை கருக் என்று எப்போது பார்த்தாலும் தின்ற வண்ணமாகவே இருக்கும். அன்று அதிகாலையிலேயே ஆட்டுக்கார ராமசுப்பா நாயக்கர் நுண்ணுக்கொண்ட நாயக்கரை பார்க்க வந்தார். கிடைக்கு இப்போதைய கீதாரி இவர். வேடிக்கையான ஆள். ஒத்தையில் குமரி பெண்கள் தண்ணீர் எடுக்க போகும்போது சந்தில் முன்னும் பின்னும் யாராவது ஆள் தட்டுப்படுகிறார்களா என்று பார்த்துவிட்டு அரவம் இல்லாமல் பின்னாலே கூடி போய் அவர்களுடைய தொடையில் நறுக்கென்று பலமாக கிள்ளி வைத்து விடுவார். இஸ் என்று வாய் வழியாக மூச்சை உள்ளுக்கு இழுத்து சனியன் போல என்று சொல்லி வழி தாழ முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு அவருடைய தலைக்கு மேல் அடிப்பது போல் விருங்குடத்தை ஓங்குவார்கள். ஆனால் பொங்கிய கண்களுடன் சிரித்துக் கொண்டே வேகமாய் போய்விடுவார்கள். ராமசுப்பா நாயக்கர் எப்பொழுதும் தமது இடக்கை பெருவிரலில் ஒரு இரும்பு வளையத்தை மோதிரமாக போட்டுக் கொண்டிருப்பார். பேய் பிசாசுகள் அந்தி சந்தி நேரங்களில் தன்னை அணுகாது என்ற நினைப்பு. கத்தாழை நார் போல நரைத்த கொண்டை, நறுக்கு வைத்து சவரம் செய்யப்பட்ட தலை. பேசும் போதும் சிரிக்கும் போதும் இடது பக்கம் கொஞ்சம் வாய்க்கோணும். கை விரல்களில் உள்ள நீண்ட நகங்களில் அழுக்கு நிறைந்து நீல நிறமாக தெரியும். நிதமும் அவர் காலையில் கிடை எழுப்புகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னதாக துக்கியம்மன் கோவிலை தாண்டி போவதை பார்க்கலாம். மடித்து போடப்பட்ட கம்பளி இடது தோளிலும் வலது கையில் துரட்டி கம்புடனும் உடம்புக்குள் ஏதோ ஒரு ஸ்பிரிங் இருந்து இயங்குகிறதை போல அவர் நடக்கும் போது கீழும் மேலும் எவ்வி நடந்து போவார். அன்று கிடை எழுப்புகிற நேரத்துக்கு சற்று முன்னதாகவே கிடைக்கு வந்தார். புலத்தில் கிடை சரியாக பெயர்த்து போடப்பட்டிருக்கிறதா என்று சுற்றி பார்த்தார். கிடை நாய்களும் கிடை காவலர்களும் ஊருக்கு போக தயாராகி கொண்டு இருந்தார்கள். ஆட்டுக்கூண்டுகள் வட்ட முறைப்படி சரியாகவே வைக்கப்பட்டு இருந்தன. துண்டங்களின் சொந்தக்காரர்களின் வீட்டு சிறுவர்கள் பாலாட்டங்குள்ளைகளை அரியறியாக பிரித்து அதன் நீண்ட வேர்களை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து முடிச்சு போட்டு கூண்டுகளை சற்றே நிமிர்த்தி தலையை முட்டு கொடுத்து கொண்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு குளை கட்டி கொண்டிருந்தார்கள். வளர்ப்பு ஆட்டுக்காரர்கள் கிடைக்கு வந்து தங்களுடைய ஆட்டுக்குட்டிகள் சௌகரியமாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டும் அந்த குட்டிகள் தாயின் மடுவில் முட்டி முட்டி பால் குடிப்பதை ஆனந்தத்துடன் பார்த்து கொண்டும் நின்று கொண்டே இருந்தார்கள். வீடுகளில் குழந்தைகளுக்கு பால் இல்லாத பெற்றவர்கள் கிடைக்கு வந்து தருமப்பால் பேச்சு வாங்கிக் கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். வயிற்றுக்கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு வெள்ளாடுகள் வயிற்றினில் உள்ளிருந்து இழுத்து அசை போடும் உதவியை எடுத்து கறந்த பாலுடன் உடனே கலந்து சங்கால் அந்த குழந்தைகளுக்கு புகட்டிக் கொண்டு இருந்தார்கள். கண்வலிக்காரர்கள் ஆட்டுக்காரர்களின் ஒத்தாசையுடன் வெள்ளாட்டம் பாலை காம்பை பிடித்து தங்களின் நோயுடைய கண்களில் பீச்சிக் கொண்டு இருந்தார்கள். கிடாய்கள் புருவைகளையும் குராய்களையும் காம இச்சையுடன் போ என்ற சத்தத்துடன் விரட்டிக் கொண்டு இருந்தன. வீடுகளில் புது அடுப்பு போட்டவர்கள் அதன் மேல் மெழுகுவதற்கு ஆட்டுச்சாணத்தை பொறுக்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆடுகளின் வளர்ந்த ரோமத்தை கதிமையான பெரிய கம்பார கத்தியினால் சிலர் மழுவிக்கொண்டு இருந்தார்கள். வண்டி குச்சிகளை போல் அளவுள்ள 2 குச்சிகளை இணைத்து ஒரு பக்கத்தில் பருவ கிடாய்களுக்கு காயடித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவைகள் இடும் கூக்குரல் கேட்க பரிதாபமாக இருந்தது. செம்மறியாடுகள்
தும்மியதில் அவைகளின் மூக்கிலிருந்து தெரிக்கும் கட்டியான மூக்குச்சளி மேலே விழுந்ததால் அவைகளை அசிங்கமான வார்த்தைகளால் வைது கொண்டு மேலே விழுந்த அந்த மூக்குச்சளியை சிலர் அருவருப்போடு துடைத்துக் கொண்டு இருந்தார்கள். திங்கும்போது மட்டும் நல்லா இருக்கும் என்று ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அவர்களை பார்த்து நையாண்டியுடன் கேட்டார்கள். கீதாரியை பார்த்து ஆச்சிக்குட்டி வாங்க வந்த கிடை பிச்சைக்காரர்கள் ஒதுங்கி ஒரு பக்கமாக நின்று இருந்தார்கள். மேய்ச்சலுக்கு அவசரப்பட்ட ஒரு துண்டத்துக்காரன் தன் ஆடுகளை தப்பிதமாக பாங்கு விலக்கினான். கிடையை எழுப்புகிற நேரத்தில் ஆட்டின் சொந்தக்காரர்கள் அல்லது அவர்களுடைய மேய்ப்பாளிகள் தங்களுடைய ஆடுகளை அடையாளம் பார்த்து கிடையிலிருந்து மேய்ச்சலுக்கு எழுப்பி ஒரு பக்கமாக ஒதுக்கி நிறுத்துவதைத்தான் பாங்கு என்று சொல்லுவார்கள். கிடை என்பது ஒரு தனி ராஜ்யம். அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் உண்டு. அந்த தலைமை ஸ்நானாதிபதியின் பெயர்தான் கீதாரி என்பது. கிடைக்கு என்று ஏற்பட்ட பூர்வீக வழிவந்த சில சட்ட திட்டங்கள் உண்டு. அதை யாருமே கொஞ்சம் கூட மீறக்கூடாது. ஆட்டுக்குட்டிகளின் கூடுகளை வரிசைப்படுத்தி வைப்பதற்கு கூட ஒரு முறை உண்டு. அதற்கு வட்டம் என்று பெயர். நிலச்சொந்தக்காரர்கள் கொடுக்கும் கிடைக்கூலியான தானியத்தை கிடைக்காரர்கள் இந்த வரிசை முறைப்படித்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். கிடைக்காரர்களுக்கு என்று ஒரு தனி சொற்கள் போட்டு பேசப்படும் மொழியே உண்டு. அந்த துறையில் ஈடுபட்டவர்களுக்குத்தான் அது புரியும். செம்மறியாடுகளை சாதாரணமாக வெளியார்கள் யாரும் பார்க்கும் போது பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் தெரியும். ஆனால் அவைகளின் கணக்கற்ற நிறமாற்றங்களுக்கு தகுந்தபடி கிடையில் ஒவ்வொரு ஆட்டுக்கும் என்று ஒவ்வொரு நிறப்பெயர் உண்டு. அதன் உடம்பில் ஏதாவது ஒரு வச்சம் ஏற்பட்டுவிட்டால் அந்த வச்சமே அதனுடைய பெயராகி விடுவதும் உண்டு. நிறப்பெயரை சொன்னாலே போதும், அது இன்ன துண்டத்தை சேர்ந்த ஆடு, இன்னாருடையது அது என்று சொல்லிவிடுவார்கள். தப்பிதமாக பாங்கு பிரிக்கப்படுவதை கண்ட கீதாரி ராமசுப்பா நாயக்கர் தொலைவில் இருந்தவாறே சத்தம் போட்டார். ஏலே பசங்கெட்ட பயபுள்ள, பாங்கு தெரிஞ்சுதான் நடக்கியா? இவங்க எல்லாம் என்ன மைத்துக்கு இங்க வாராங்க? ஏன் மூலே, எங்கேயாவது தேனையும் தவிடையும் கொண்டுகிட்டு போங்களே மூலே. இங்க நான் வந்து உசுர வாங்குறாங்க. சரியா பிடிச்சு மோள தெரியாத பைகள் எல்லாம் துரட்டி கம்ப கையில எடுத்தா பின்ன எப்படி இருக்கும்? நாயக்கரின் இறைச்சலை கேட்டு கிடையே ஓஹோ என்று கலகலத்தது. பெண்கள் முகத்தை மறுபக்கம் திரும்பிக் கொண்டு சிரித்தார்கள். கீதாரி அங்கு விரைந்து வந்து ஒழுங்குபடுத்தினார். இப்பொழுது பாங்கு ஒழுங்காக பிரிந்து கொண்டு இருந்தது. முதலில் கிட்னகோனாருடையது ஈசான மூலை. அவருடைய துண்டம் அவ்வளவும் செம்மறியாடுகள். அதை அவர் கிடை வழக்கப்படி செம்பிரி என்றே சொல்லுவார். செம்பிலி என்று சொல்லுகிறதும் உண்டு. ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அந்த மூலையில் அவருடைய துண்டத்தில் செம்மறியாடுகள் வந்து சேர்ந்த வண்ணமாக இருந்தன. ஒவ்வொரு ஆடு வந்து சேர்ந்ததும் அதன் பெயரை மனசுக்குள் சொல்லிக் கொண்டார் கிட்னகோனார். செவ்வாடு, அரியாடு இவைகள் தனி சுத்த சிகப்பு. கருங்காத்து வெள்ளை என்பது உடம்பு பூராவும் வெள்ளை, காதுகள் கருப்பு. செங்காத்து வெள்ளை, வெங்காலாடு. வெங்காலாடு என்பது தனி ஒரு நிறத்தில், காலில் மட்டும் ஒரு புள்ளி. மறை. மறை என்பது தனி ஒரு சுத்த நிறத்தில் ஒரு பட்டை வேற்று நிறம். போர். போர் என்பது இரண்டு நிறங்கள் கலந்து காணுவது. கரும்போர், செம்போர், வெள்ளைப்போர், தவிட்டுப்போர், மூளி. மூளி என்பது காது குறை. தாலி. தாலி என்பது கழுத்தின் கீழ் இரண்டு தொங்கட்டான்கள். கூலி. கூலி என்பது வளர்ச்சி குன்றிய குட்டை. கருவி. கருவி என்பது உடம்பு சிகப்பு, அடிவயிறு மட்டும் கருப்பு. ராயாடு. ராயாடு என்பது உடம்பு சிகப்பு, அடிவயிற்று கருப்பில் வெள்ளை போர். சென்றாயாடு. சென்றாயாடு என்பது சிகப்பு உடம்பில் அடிவயிற்று கருப்பில் செம்போர். கரிசையாடு. கரிசையாடு என்பது கருப்பு மிஞ்சின சிகப்பு, கரிசை போர்.
கண்ணாடி போர். கண்ணாடி போர் என்பது கருப்பு மிஞ்சின சிகப்பில் வெள்ளை போர். கம்பளியாடு. கம்பளியாடு என்பது கருப்பு மிஞ்சின சிகப்பில் துடைகளிலும் முன் சப்பையிலும் முதுகு எலும்பு புருவங்களிலும் தாரை தாரையாக கருப்பு கோடுகள். சுட்டி. சுட்டி என்பது தலையில் வெண்புள்ளி, வெண்தலை. கொப்பாடு. கொப்பாடு என்பது கொம்பு இருக்கும் பெண்ணாடு. கிடா. கிடா என்பது கொம்புள்ளது ஆண். மோளைக்கிடா. மோளைக்கிடா என்பது கொம்பில்லாதது. கொச்சைக்கிடா. கொச்சைக்கிடா என்பது விதை இல்லாதது பிறவியிலேயே. இந்த கொச்சைக்கிடா கிடைப்பது ஒரு பெரிய செல்வம் என்று கிடைக்காரர்கள் கருதுகிறார்கள். இது அபூர்வமாகவே வாய்க்கும் ஒருவருக்கு. கிட்னக்கோனாருக்கு இதனால் கிடையில் மதிப்பு ஜாஸ்தி. தம்முடைய அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த கொச்சை கிடையினால் தான் வந்தது என்ற நினைப்பு. அவர் தம்முடைய தாயார் இறந்ததும் அவருடைய பங்குக்கு வந்த அவளுடைய பாம்படத்தை விற்று கோவில்பட்டி சந்தையில் 4 புருவைகளை வாங்கி கொண்டு வந்தார். இப்பொழுது அவருக்கு ஒரு மொய் ஆடுகளுக்கு மேலேயே இருக்கிறது. ஒரு மொய் என்பது 21 ஆடுகளை கொண்டது. முதல் ஈத்திலேயே அவருக்கு இந்த கொச்சை கிடா கிடைத்துவிட்டது. வடக்கோரம் பாங்கு பச்சை போர்வை கோபால் நாயக்கர் உடையது. அவர் எப்பொழுது பார்த்தாலும் உடம்புக்கு மேல் ஒரு பச்சை நிற உள்ளன் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பார். இடுப்பின் பின்புறம் ஒரு சிறிய கொடுக்கரிவாள் அரைஞான் கயிற்றிலிருந்து தொங்கிக் கொண்டு இருக்கும். பச்சை நிறம் தனக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பது என்று நம்புகிறவர். அவருடைய மூக்கிற்கு கீழ் மேலுதடு கிழிந்து ஒரு பகுதி பற்கள் வெளியே தெரிந்து கொண்டிருக்கும். பிறவியிலேயே அவருக்கு இந்த மேல் உதடு இல்லை. அதை மறைக்க அவர் கனமான பட்டை கிருதா மீசை வைத்திருந்தார். அடிக்கடி மூக்கின் வழியாக பென்ஸ் மோட்டார் வண்டியை போல் ஹக் என்ற ஒருவித சப்தத்தை கொடுத்து மூச்சுக்காற்றை வெளியேற்றிக் கொண்டு இருப்பார். அவருடைய துண்டம் பூராவுமே சிறந்த வெள்ளாடுகளை கொண்டது. அவருடைய பையன் கந்தையா ஆடுகளை எழுப்பி துண்டத்தில் வந்து சேர உதவி கொண்டு இருந்தான். கோபால் நாயக்கர் துருட்டிக்கம்பை முன்பக்கம் தரையில் ஊன்றி அதன் உச்சியில் கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொண்டு நாடியை அதன் மேல் பதித்துக் கொண்டு கால்களை அகலமாக்கி உடம்பின் பாரத்தை பூராவும் அந்த கம்பின் பேரில் சாய்த்து நிலைத்தவாறே வந்து சேரும் ஆடுகளை சரிபார்த்து கொண்டு இருந்தார். கருத்தாடு, மறை, போர், கோட்டை மறை. கோட்டை மறை என்பது உடம்பை சுற்றி ஒரு வேற்று நிற வட்டம். சுட்டி, பூவால். பூவால் என்பது வாலின் முனையில் வெள்ளை. தாலி, பூலி. பூலி என்பது காது கருப்பில் வெள்ளை புள்ளிகள். கன்னி. கன்னி என்பது கால், கண்பட்டை, அடிவயிறு முதலியதில் வெள்ளை கோடுகள். பால் கன்னி, செவலை கன்னி, தவிட்டுப்போர். தவிட்டுப்போர் என்பது தனி ஒரு நிறத்தில் 4 ரோமங்களாய் வெள்ளை. சாம்பல் போர், மொட்டை, குடைக்கொம்பு, உச்சிக்கொம்பு, ஒத்தைக்கொம்பு, மாடக்கொம்பு, மூஞ்சி வெள்ளை, நெத்திச்சுட்டி, செவலைப்போர், மச்சை. மச்சை என்பது தனி நிறத்தில் மச்சம். குரா. குரா என்பது இளம் வயது. சுணக்கி. சுணக்கி என்பது புள்ளிமான் மாதிரியான நிறம். நரைரோமம். நரைரோமம் என்பது கருப்பும் வெள்ளையும் கலவன். குருட்டாடு. குருட்டாடு என்பது ஒற்றை கண் தெரியாதது. சொட்டைக்காது. சொட்டைக்காது என்பது சிறிய சுருங்கிய காதுகளை உடையது. தொடைமறை. ஓங்கோல். ஓங்கோல் என்பது நீண்ட தொங்கட்டான் காதுகள். புளியம்போர். புளியம்போர் என்பது புளியம்பூவை போல நிறம். பாங்குகள் முறையாக பிரிக்கப்பட்டு 8 திசைகளிலும் கிடை கலைந்து மேய்ச்சலுக்கு புறப்பட்ட அந்த சமயத்தில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக ஓடி வந்து, கிடையை மறிச்சிருக்கு, கிடையை மறிச்சிருக்கு என்று சத்தம் போட்டு சொன்னாள். கிளம்பிய ஆடுகளை எல்லாம் திரும்பவும் கொண்டு வந்து அதே இடத்தில் நிப்பாட்டினார்கள். அந்த பெண் கீதாரி இருக்கும் இடத்துக்கு வந்து அவரிடம், கிடையை நான் மறிச்சிருக்கேன் என்று சொன்னாள்.
கீதாரி கண்களை சுருக்கிக் கொண்டு அவளை கூர்ந்து பார்த்தார். பிறகு அவளிடம், அம்மா, கெட மேய்ச்சலுக்கு போகட்டும், உனக்கு என்னவானாலும் நான் கட்டுப்படுத்தி தாரேன் என்று தன் இடது கையை மார்பின் மீது தொட்டு காட்டி வலது கையில் உள்ள தொரட்டி கம்பை வலுவாக தரையில் ஊன்றி அவளிடம் சொன்னார். அவள் சம்மதிக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக தலையை வேகமாக குலுக்கினாள். அவளால் பேச முடியவில்லை. ஓடி வந்ததால் பெருமூச்சு இன்னும் நிற்கவில்லை. அவளுடைய செம்பட்டை கூந்தல் விரிந்து அவிழ்ந்து தொங்கியது. 2 கைகளின் விரல்களையும் கோர்த்து நடுங்கும் தன் கருப்பு உதடுகளில் வைத்து அழுத்தினாள். கண்களில் இருந்து மளமளவென்று நீர் கொட்டியது. பொழுது பனைமர உசரத்துக்கு வந்துவிட்டது. கீதாரி ஆடுகளை ஊருக்குள் பத்திக் கொண்டு போய் கம்மாய்க்கரை நிழலில் அமர்த்தும்படி துண்டத்துக்காரர்களுக்கு உத்தரவிட்டார். பிறகு அவளை பார்த்து, சரி, ஊர்க்கூட்டத்துக்கு போய் ஏற்பாடு செய்ய, நாங்க இந்த வந்துட்டோம் என்றார். ஊருக்குள் இருந்து ஒரு 5 வயசு குழந்தை வந்து கிடை மறித்திருக்கிறது என்று சொன்னாலும் போதும். கிடை மேய்ச்சலுக்கு போகாது. ஆடுகள் ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போகாவிட்டாலும் மிகுந்த நஷ்டம் ஏற்படும் கிடைக்கு. ஆகவே அதற்குள் தாங்கள் செய்த குற்றத்தை கீதாரி மூலமாக ஊருக்குள் தெரிவித்து கட்டுப்பட்டு விடுவார்கள். ஊரிலிருந்து என்ன பைசல் ஏற்படுத்துகிறார்களோ அதை உடனே கொடுத்து விடுவார்கள் கிடைப்பொதுவிலிருந்து. பிறகு ரவை என்பது ராத்திரி. கிடை போடும் இடத்தில் இவர்களுக்குள் விவகாரம் வைத்துக் கொள்வார்கள். கிடையை மறித்த அந்த பெண்ணின் பெயர் ராக்கம்மாள். யாரும் ஆதரவு இல்லாத ஏழை விதவை. 1/2 ஏக்கர் நிலத்தில் பருத்தி போட்டிருந்தாள். காய் வகையாய் கட்டியிருந்தது. புஞ்சைக்கு காவல் இருந்துவிட்டு செங்கமங்கலில் தான் அவள் வீடு திரும்புவாள். ஆனால் அன்று அவள் குத்தி போடுவதற்காக சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டாள். காலையில் போய் பார்த்தபோது புஞ்சையில் ஆடு விழுந்து அழிம்பு ஆகி இருந்தது. தலையில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டே ஊருக்குள் வந்தாள். அம்பலக்காரரிடமும் ஊர் காவலர்களிடமும் இரட்டைக்கதவு நாயக்கரிடமும் மற்ற பெரிய மனிதர்களிடமும் போய் முறையிட்டாள். இப்பொழுது கிடையும் மறிக்கப்பட்டு விட்டது. குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை. எல்லா மேய்ப்பாளிகளுமே சுத்தவாளிகளைப் போல பேசினார்கள். ஊர்க்கூட்டத்தில் எந்த விதமான முடிவும் ஏற்படவில்லை. ஆடுகள் பசியோடு கத்திக்கொண்டு நிலை கொள்ளாமல் நின்று கொண்டு இருந்தன. ஊர்க்கூட்டத்திலிருந்து தேர்ந்த நிபுணர்கள் 3 பேர் ராக்கம்மாளின் புஞ்சைக்கு ஏற்பட்ட அழிம்பை மதிப்பிடவும் தடம் பார்த்து வரவும் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட 3 பேரில் திம்மநாயக்கர் முக்கியமானவர். தடங்களை கண்டும் தடயங்களை கொண்டும் துப்பு துலக்குவதில் மகா நிபுணர் அவர். அவருடைய ஒரு கண்ணில் பூ விழுந்து இருக்கும். அதனால் வள்ளிசாக பார்க்க முடியாது. வலது கண் ஒன்றுதான் பார்வை. இடது கண்ணின் வலியெல்லாம் வலது கண்ணுக்கு வந்துவிட்டதோ? யாராவது அவர் கூர்ந்து பார்த்தால் எதிராளி தன்னை அறியாமலேயே இவருடைய பார்வையில் இருந்து தன்னுடைய கண்களை விடுவித்துக் கொண்டு பராக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவார். திம்மநாயக்கர் தன்னுடைய மீசையை தன் நாக்கால் வாய்க்குள் இழுத்து ஒவ்வொரு மயிராக பல்லால் கடித்து கடித்து கத்தரித்து விட்டு கொண்டே இருப்பார். சில பேர் நகத்தை கடித்தே எடுத்து விடுகிறார்கள் அல்லவா, அது மாதிரி. எப்பவும் கைகளை பின்னுக்கு கட்டி கொண்டு இருப்பார். இடது கை விரல்களுக்கு இடுக்கில் பட்டணம் பொடிப்பட்டை சிறிதாக ஒன்றை இடுக்கி வைத்துக் கொண்டு இருப்பார். நடந்து போகும்போதே அநேகமாக தரையை பார்த்து கொண்டேதான் நடப்பார். கம்மாய்க்கரை வழியாக போய்க் கொண்டிருக்கும் போதே தரையில் கீழே கிடக்கும் எச்சங்களை பார்த்து மேலே மரத்தில் உள்ள பறவைகளை அது இன்ன பறவை என்று யூகித்து விடுவார். திம்மநாயக்கருடைய மனசு பெரிய சமுத்திரம் மாதிரி. அவர் உள்ளே அடக்கி வைத்திருக்கும் விஷயங்களுக்கு அளவே கிடையாது. அவரை பற்றி அந்த கிராம மக்கள் அறிந்து கொண்டது கிணற்று தண்ணீர் அளவுதான். அவர் தான் கண்டுபிடித்த விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் அபிப்பிராயம் சொல்வது அதைவிட மிகவும் சொல்பம். எல்லா விஷயங்களை பற்றியும் யார் எது சொன்னாலும் ஒன்றும் தெரியாதவரை போல் மீசையை பற்களின் இடுக்கில் வைத்து நமட்டிக்கொண்டே தரையை பார்த்து கொண்டிருப்பார். கிராமத்து குழந்தைகளுக்கு அவர் ஒரு மந்திரவாதி.
காய்ந்து கெட்டியான 4 ஆட்டுப் புழுக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வார். முதலில் ஒன்றை எடுத்து வாய்க்குள் போட்டு அதை பல்லால் சரிபாதியாக 2 துண்டுகளாய் கடித்து பாதியை கீழே போட்டு விடுவார். அடுத்து இன்னொன்றை எடுத்து வாய்க்குள் வைத்து கடிக்கிறதைப் போல பாவலா பண்ணி முதலில் கடித்து வாய்க்குள் வைத்திருந்த மறுபாதியை எடுத்து கீழே போடுவார். ஆனால் இரண்டாவது கொண்டு போன புழுக்கை முழுசாக வாய்க்குள் இருப்பது குழந்தைகளுக்கு தெரியாது. 3வது புழுக்கையை எடுத்து வாய்க்குள் போட்டு முதலாவதை செய்தது மாதிரியே சரிபாதியாக 2ஆக கடித்து பாதியை கீழே போடுவார். பிறகு 4வது புழுக்கையை எடுத்து முழுசாக வாய்க்குள் ஒதுக்கிக் கொண்டு கடிப்பதாக பாவலா பண்ணி 3வதாக கடித்த புழுக்கையின் மறுபாதியை கீழே போடுவார். இப்பொழுது கீழே கிடக்கும் 4 அரை புழுக்கைகளை பார்க்கிறவர்களுக்கு வாய்க்குள்ளும் 4 அரை புழுக்கைகள் இருக்கிறதாக்கும் என்று நினைக்க தோன்றும். வாய்க்குள் இருக்கும் 4 அரை புழுக்கைகளையும் மந்திர சக்தியால் ஒட்ட வைத்த 2 முழு புழுக்கைகளாக வெளியே துப்ப வேண்டும். இதுதான் அவர் செய்து காட்டும் வித்தை. நாக்குக்கு அடியில் பதுக்கி வைத்திருக்கும் 2 முழு புழுக்கைகளையும் கீழே துப்புவார். குழந்தைகளுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி மாமா, இது எப்படி மாமா என்று கேட்டு நச்சரிப்பார்கள் அவரை. அதெல்லாம் மந்திரம், 40 நாள் உருப்போடணும் சாப்பிடாமல் 40 நாள் இருக்க எந்த குழந்தைதான் சம்மதிக்கும்? இப்படி பல வித்தைகளை அவர் ஸ்டாக் வைத்திருந்து நினைத்த போது அவிழ்த்து விடுவார் அவைகளை. பெரியவர்களே மலைத்து போவார்கள். தடம் பார்க்க போனவர்கள் ஓடை வழியாக இறங்கி நடந்தார்கள். 2 பேர் முன்னால் போனார்கள். திம்மநாயக்கர் தலையை கவிழ்ந்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் நடந்தார். ஒற்றையடியில் வளைந்து வளைந்து போனது அந்த ஓடைப்பாதை. இடது காலை குத்துக்கால் வைத்து வலது காலை மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த ஒரு பெண் இவர்களை கண்டதும் எழுந்து நின்று கொண்டாள். அந்த வழி நெடுகவும் ஒரே மனித மலம், நாற்றம். அங்கங்கே முட்டு துணிகள் இறைந்து கிடந்தன. 1-2 துணிகளில் தேனீக்கள் உட்கார்ந்திருப்பதை போகிற போக்கில் திம்மநாயக்கர் கவனிக்க தவறவில்லை. மூவரும் மேடேறி அந்த ஓடையை ஒட்டிய ஒற்றைப்பாதை வழியாக நடந்தார்கள். நடந்து போகும்போதே திம்மநாயக்கர் பங்காளிகள் இருவரின் நிலங்களை காலெட்டுகளால் அளந்து மனத்துக்குள் எண்ணிக்கொண்டே வந்தார். மூத்தவனுடைய நிலத்தை இளையவன் 4 சால் உழவு தள்ளி உழுது நிலத்தை அதிகப்படுத்தி இருப்பதை கவனித்தார். இவர்கள் பார்க்க வேண்டிய நிலம் கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. கருவை மரங்கள் பட்டு குஞ்சங்களைப் போல் மஞ்சள் நிறத்தில் உருண்டை உருண்டையாக பூத்திருந்தன. சாம்பல் நிறத்தில் பிஞ்சு காய்கள் சரம் சரமாக காய்த்து தொங்கின. நீர்க்கருவை மரங்களில் நிறைய பிசின் தள்ளி இருந்தது. பிசினில் வெண்மையான பகுதியில் வெயில் பட்டு வைரம் போல் ஜொலித்தது. பரப்புகளில் யானை கரடுகள் செழிப்பாக வளர்ந்திருந்தன. அவைகளின் ஊடே நாய்க்கொட்டான் செடிகளும் வெள்ளாத்தாழை செடிகளும் நன்கு வளர்ந்து இருந்தன. நெருஞ்சியும் தொட்டாமினிக்கியும் பூத்து குலுங்கின. தொலைவில் வால்குருவி ஒன்று டெரிய 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 என்று கூவியது. ராக்கம்மாவின் புஞ்சையில் வந்து நின்ற மூவரும் திகைத்தார்கள். அழிமானம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இவ்வளவுக்கு எதிர்பார்க்கவில்லை அவர்கள். இப்படி புஞ்சையில் ஆட்டை விட்டுவிட்டு இந்த ஆட்டுக்காரர்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள்? மேய்ப்பாளர்களின் கால் தடங்களை கவனித்தார்கள். நிச்சயமாக 3 பேர் இல்லை, இளம் தடங்கள் 2 மட்டுமே நிச்சயமாயின. திம்மநாயக்கர் தம்முடன் வந்த இருவர்களையும் புஞ்சையை நன்றாக சுற்றி பார்க்க சொல்லிவிட்டு அவர் தம்முடைய ஆராய்ச்சியை தனியாக நடத்தினார். மனிதன் சாதாரணமாக நடக்கும் போது பதியும் காலடிகளின் தடங்களுக்கும் ஓடும் போது விழும் காலடிகளின் தடங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் அறிந்தார். காலடிகளின் பக்கத்தில் தொரட்டிக்கம்பு ஊன்றிய தடம் ஏதாவது வருகிறதா என்று கவனித்தார். இல்லை. ஆகவே ஆடுகள் தவறி விழுந்து வெகு நேரம் சுயேச்சையாக அலைந்து மேய்ந்திருக்கின்றன. ஓடி வந்து ஒரு கால் தடம் ஆடுகளை திருப்பி இருக்கிறது.
பக்கத்தில் உள்ள ஓடைக்குள் அவர் பதனமாக இறங்கி கவனித்தார். ஓடை மண்ணின் தேரல்களில் விழுந்த அதே காலடிகள் 2 ஜதைகளும், அவைகளில் ஒரு ஜதையில் நடுவிரலில் அணிந்திருந்த மிஞ்சுவின் பதிவையும் கவனித்து அது ஒரு பெண்ணின் இளம் காலடி என்று தெரிந்து கொண்டார். சற்று தொலைவில் மொச்சி செடியின் ஒரு புதர் அருகே குறுமணலில் 2 தொரட்டி கம்புகள் கிடந்த தடங்களும், மனித பிருஷ்டம் பதிந்த தடமும், மணலில் கால்கள் உளம்பலாடிய இடங்களையும் பார்த்தார். அதன் பக்கத்தில் உடைந்த வளையல் ஒன்று கிடந்தது. நாயக்கர் அந்த உடைந்த வளையலின் நுறுங்கல்களை எடுத்து பொருத்தி பார்த்து தமக்குள் சிரித்தார். அவைகளை கவனமாக அடையாளம் பார்த்துவிட்டு எடுத்து மடியில் வைத்துக் கொண்டார். இன்னும் கூர்ந்து பார்த்து கொண்டே வந்த நாயக்கருக்கு மேலும் ஒரு தடயம் அகப்பட்டது. மணலில் புதைந்து கயிறு மட்டிலும் வெளி நீட்டிக் கொண்டிருந்த ஒரு இரும்பு முள்வாங்கியும், காது குடுமியும், அதில் திரித்து மாட்டியிருந்த துணி கயிறும் திம்ம நாயக்கருக்கு நன்றாக அடையாளம் தெரியும். இப்பொழுது விஷயம் எங்கே ஆரம்பித்து அது எப்படி முடிந்திருக்கிறது என்ற கதை அவருக்கு விளங்கிவிட்டது. தடயங்களை மடியிலும் தடங்களை மனசிலும் பந்தோபஸ்து பண்ணிக்கொண்டு நாயக்கர் ஒன்றும் தெரியாதவர் போல் ஓடைக்குள் ஒண்ணுக்கு இருந்துவிட்டு வருபவர் போல் இருந்துவிட்டு மற்ற இருவர்களோடும் வந்து சேர்ந்து கொண்டார். என்னையா, ஏதாவது தெரியுதா என்று கேட்டார் திம்ம நாயக்கர் அவர்களிடம். அழிம்பு ஜாஸ்திதான் என்று மட்டுமே சொன்னார் ஒருவர். ஆடுதான் விழுந்திருக்கு, புழுக்கைகளை பாருங்களே, தெரியலை என்றார் மற்றவர். ஆமா ஆமா என்றார் திம்மநாயக்கர். ஆவாரம் பூக்களின் இதழ்களை பறித்து வாய்க்குள் போட்டுக்கொண்டே அவர்களோடு நடந்து கொண்டே திம்மநாயக்கர் சாதாரணமாக பதில் சொன்னார். இந்த ஆவாரஞ்செடி இருக்கே, இத பத்தி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம்தான். இந்த பூவை கஷாயம் போட்டு குடிக்கிறோம், மொட்டுகளுக்குள்ளே இருக்கிற அரிசியை அரைச்சு குழந்தைகளுக்கு மருந்தாக்கி கொடுக்கிறோம், இதோட இலை தலைகளை நஞ்சைக்கு தொலியில போட்டு மிதிச்சு உரமாக்குறோம், குளையை குட்டிக்கு பால் கொடுக்காத ஆட்டில் அரையில சொருகி ஆட்ட வளைய வைக்கிறோம், பட்டையை எடுத்து ஆட்டுத்தோலை பதப்படுத்துறோம், கொழுந்தையும் காயையும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறப்போ அரப்பாக உபயோகப்படுத்துகிறோம். இப்படி இன்னும் எத்தனையோ. ஆனா இடைக்காட்டார் இருந்தாரே, அவர் இந்த செடிய வேற மாதிரி உபயோகிச்சாரு என்று சொல்லி நிறுத்தினார். இடைக்காட்டாரா? அது யாரு என்று கேட்டார்கள் இருவரும். அவரு ஒரு சித்தர். 64 சித்தர்கள்ல அவரும் ஒருத்தர். இந்த உலகம் அழிய போகுது, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, 12 வருஷம் இனி மழை பெய்யாதுன்னு சொன்னார். யாரு நம்புனா? அவரு கூட ஆடு மேய்ச்சவங்கள் எல்லாம் அரைக்கிருக்குன்னு அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அவரு அவங்கள பார்த்து பதிலுக்கு சிரிக்கல, தார தாரையா கண்ணீர் விட்டாரு. பாவி மக்கா, நான் சொல்றத கேளுங்கடான்னாரு. எவன் கேப்பான்? ஒரு பயலும் காது கொடுக்கல. அவரு அவருடைய வெள்ளாடுகளை மாத்திரம் தனி துண்டமாக்கி ஆவாரஞ்செடியையே ஆடுகளுக்கு போட்டு பழக்கப்படுத்தினாரு. அது எப்படி? ஆவாரந்தழைய ஆடு கடிக்குமா? ஆடு தின்னா பாலை செடியையே ஆடு திங்கும், தெரியுமா என்று கேட்டார் திம்மநாயக்கர். ஆமாமா, அத நான் பார்த்திருக்கேன் என்று ஒப்புக்கொண்டார் ஒருவர். ஆடு திங்காத தலையே கிடையாது, அதுலயும் கும்பி காஞ்சா குதிரையும் வைக்கோல் திங்கும். ஆவாரஞ்செடி தலையையே போட்டு போட்டு பழக்கினாரு எடைக்காட்டார். பஞ்சம் வந்தா ஆவாரஞ்செடி தவிர எல்லா புல் பூண்டும் எடுபட்டு போகுங்கிறத அவர் தெரியாதவரா? ஆவாரஞ்செடியிலே மேய்க்கிறது, சமுத்திர தண்ணியிலே கொண்டு போய் தண்ணிக்கு விடுறது, ஆவாரஞ்செடியிலே மேய்க்கிறது, சமுத்திர தண்ணியிலே கொண்டு போய் தண்ணிக்கு விடுறது. இப்படியே அவர் துண்டத்தை நல்லா பழக்கப்படுத்திட்டாரு. நிறைய வரக விதைச்சு வேண்டிய மட்டும் வரகு தயார் பண்ணினாரு. மண்ணையும் வரகையும் போட்டு குழைச்சு தண்ணி விட்டு மிதிச்சு பெரிய கோட்டை கட்டினாரு. 12 வருஷம் அந்த கோட்டையிலேயே அவரும் அவர் ஆடுகளுமா குடியிருந்தாரு. பஞ்சம் வந்தது.
மழை இல்ல. ஆவாரஞ்செடிக்கு கொண்டாட்டம். புதரும் செடியுமா பூத்து குலுங்குச்சு. எங்கன கண்டாலும் ஆவாரஞ்செடி. கோட்டச்சுவர்ல ஆடுக தெனவெடுத்து உடம்ப உரசும். அப்படி உரசுறப்போ வரகு தரையில உதிரும். அத தூத்தி எடுத்து அரிசியாக்கி ஆட்டுல பாலை பீச்சி அந்த பால்ல அரிசிய போட்டு சுள்ளி பொறுக்கி வச்சு சிக்கி முக்கியை தட்டி கங்கு உண்டு பண்ணி சமைச்சு சாப்பிட்டு 12 வருஷத்தையும் கழிச்சாரே இடைக்காட்டாரு. காது வருஷத்து பஞ்சத்தை பத்தி யாருக்கு தெரியும்? முன்ன கூட்டியே இடைக்காட்டாரு அத பத்தி பாடி வச்சிருக்காரு. அவரு இல்லைன்னா இன்னைக்கு நாம இல்ல. அவரு ஆடுக இல்லன்னா இன்னைக்கு நமக்கு ஆடு இல்ல, கெடையும் இல்ல என்றார் திம்மநாயக்கர். அவர்கள் ஊர்க்கூட்டம் நடக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்த போது அடி திரும்பி விட்டது. எல்லாரும் அவர்களுடைய வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கூட்டத்தில் பெரியாட்கள் வெற்றிலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார்கள். சில கிழடுகள் 15ஆம் பிள்ளை ஆடிக்கொண்டிருந்தார்கள். இளவட்டங்கள் பொறுமை இல்லாமல் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு இருந்தார்கள். ஆட்டுக்காரர்கள் கூட்டத்துக்கு முன்னால் நின்று கொண்டு இருந்தார்கள். கம்மாய்க்கரை நிழலில் ஆடுகளை அமர்த்திக் கொண்டு சிவனு குடும்பனின் மகள் செவினி நின்று கொண்டு இருந்தாள். திரும்பி வரும்போதே திம்மநாயக்கர் அவளுடைய கைகளில் உள்ள அந்த வளையல்களை கவனித்து விட்டார். அவளுக்கு இந்த ஒற்றைக்கண் நாயக்கரை பற்றி என்ன கவலை? ராஜாத்தியை போல் அவள் இடுப்பில் ஒரு கையும் மறு கையால் தொரட்டி கம்பை தரையில் ஊன்றி அதன் பலத்தில் சற்றே சாய்ந்து உயிலாக நின்றிருந்தாள். நாய்க்கர் ஊர்கிணற்றடியில் வந்து நின்று கொண்டு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த எல்லப்பனை பார்த்தார். அந்த பார்வை அவனுக்கு திக்கென்று இருந்தது. அவர் அவனுடைய பயத்தை போக்க இறைக்கிற வாழி வேண்டும் என்றும் கால் கை கழுவி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் கை ஜாடை செய்து சத்தம் போட்டு சொன்னார். எல்லப்பன் வெகு பவ்யமாக கீழ்ப்படிந்து வாளியை எடுத்துக் கொண்டு வர ஓடினான். பாவு கல்லில் நின்று கொண்டு வாளியை தண்ணீருக்குள் தட்டி இறைத்து சுத்தமாக அவர் முன் வைத்தான் அவன். குளிர்ந்த தண்ணீரை 2 கைகளாலும் அள்ளி அள்ளி 2-3 தவா வாயை கொப்பளித்து பீச்சி துப்பினார். பிறகு கைகளை ஒழுகாமல் கூட்டி வைத்துக் கொண்டு வாளிக்குள் ஓட்டி மொண்டு மொண்டு நீரை வயிறு முட்ட குடித்தார். குளிர்ந்த நீரை 5-6 தவா முகத்தில் அரைந்து கழுவினார். மீதி தண்ணீரை கால்களை கற்களில் தேய்த்தவாறே ஊற்றிக் கொண்டார். எல்லப்பனின் புலன்கள் இதையெல்லாம் ஒன்றை விடாமல் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது என்றாலும் அவனுடைய கண்கள் தரையில் யாதொரு வஸ்துவையும் பார்க்காமல் பார்த்து கொண்டு இருந்தது. கண்களை திறந்து வைத்துக் கொண்டே கண்களுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த முறை அவனை அறியாமலேயே அவன் நடத்தி கொண்டு இருந்தான். கைகள் மட்டிலும் கைப்பிடி சுவரில் அன்றியிருந்தன. மாப்பிள, அந்த முள்வாங்கி இப்படி கொஞ்சம் கொடு என்று சுபாவமாய் கையை நீட்டினார் அவர் எல்லப்பனை பாராமலே. அவனுடைய கைகள் அவனை அறியாமலே இடுப்பின் அரைஞான் கயிற்றை துளாவின. எங்கே வச்சேன் தெரியல, நேத்து சாயந்தரமெல்லாம் இருந்தது, எங்கேயோ விழுந்துட்டது போல இருக்கு. அவன் சிரித்தாலும் அவனுடைய கள்ளக்கண்கள் பறவையாடின. சரி போ, காலில ஒரு முள் இருக்கு, எடுக்கலாம்னு பார்த்தேன். வேற யார்கிட்டையாவது வாங்கிட்டு வர்றேனே. வேண்டா வேண்டா, பிறகு பார்த்துக்கிடலாம் என்று அங்கிருந்து நகர்ந்து விட்டார் திம்மநாயக்கர் பொடிப்பட்டையை கையில் எடுத்துக்கொண்டு. முதல் நாள் கிடை எழுப்பி பாங்கு பிரித்து துண்டங்கள் தனித்தனியாக மேய புறப்பட்ட போது எல்லப்பனும் செவினியும் கீக்காட்டை நோக்கி அவர்களுடைய துண்டங்களை பத்திக் கொண்டு போனார்கள். அவர்கள் எங்கே போனாலும் கூடவேதான் போவார்கள். இருவராக சேர்ந்து தனித்து இருப்பதில் இன்பம் கண்டார்கள் அவர்கள். கிடையில் அவர்களை பற்றி எந்த விதமான பேச்சும் இன்னும் கிளம்பாததற்கு காரணம் செவினி இன்னும் சடங்காகாத பெண்ணாக இருப்பதனால்தான். அவளுடைய உடம்பில் பழுப்பை கண்டால் எந்த நிமிஷத்திலும் அவள் சடங்காகி விடலாம் என்று பார்க்கிறவர்களுக்கு தோன்றும். அப்படி ஒரு கனிவு. அசைவுகளிலும் நடை உடை தோரணைகளிலும் ஒரு பெரிய மனுஷ தன்மை. சிரித்து விட்டால் ஈரக்குலையில் மாட்டிக்கொண்ட தூண்டியை வெட்டி இழுப்பது போல பார்த்தவர்களுக்கு திடுக்குறும். அள்ளிச் சொருகிய இளநி பருமனுள்ள கொப்பு.
கண் விழியில் உள்ள கருப்பு விழியின் அகலமுள்ள சாந்து பொட்டு, வெற்றிலை குதப்பிய கன்னங்கள், அதன் செஞ்சாற்று ஈரம் படிந்த துடிப்பு உள்ள ஈக்கி உதடுகள், கிட்டே நெருங்கினால் துவப்பும் பருவ வியர்வையும் நெடியும் சேலை வெளுப்பின் உவர் மண்ணின் வாடையும் கலந்த ஒருவித வாசனை வந்து சொக்கடிக்கும். பாக்குக்கு பதில் அவள் துவப்புதான் வெற்றிலைக்கு உபயோகிப்பாள். சிகப்பு மீந்து வெற்றிலை பிடித்து விட்டால் அவளுடைய மூக்கிலும் கண்ணப்பொருத்திலும் கழுத்தடியிலும் கக்கத்திலும் வியர்வை முத்துக்கள் கொட்ட ஆரம்பித்துவிடும். அந்த துவப்பின் சிறிய போதையில் பேச்சு குளறி குளறி வார்த்தைகள் மழலையாய் வெளிவரும். அவளுடைய கீழுதட்டுக்கும் நாடிக்கும் ஊடே பாசிப்பருப்பு அளவுள்ள ஒரு சிறிய பாலுண்ணி இருக்கும். அருகே அவள் வந்து உட்காரும் போது இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அணைத்து பிடித்துக் கொள்ள வேண்டும் போல ஒரு குறுகுறுப்பு தோணும். செவினியை விட எல்லப்பன் எவ்வளவோ செக்க சிவப்பு. இவ்வளவு வெயிலில் அடிபட்டும் அவனுடைய சிவப்பு மங்காமல் இருந்தது. கால்களில் அடர்த்தியான செம்பட்டை மயிரும் வேட்டியை எப்பொழுது பார்த்தாலும் இறுக்கி கோமணம் பாய்ச்சி கட்டியும், இடுப்பில் அகலமான தோல் இடைவாரும் சொருகிய சூரிக்கத்தையும் சிவந்த உதடும் காதில் பழைய சிகப்பு பதிந்த பெரிய ஒற்றைக்கல் தோடுமாக காட்சியளிப்பான். நிதமும் நாயுருவி வேறினால் பல் தேய்ப்பதனால் பற்கள் வெளுப்பாகவும் சுத்தமாகவும் இருக்கும். வளர்ந்த மெலிவிலும் ஒரு அழகு, மேனியில் ஒரு மின்னாப்பு. கிடையில் இவனை செவ்வாழை பயல் என்று சொல்லுவார்கள். சிகப்பு நிறத்தை பிடிக்காதவர்கள் அவனை செம்மூஞ்சி என்றும் சொல்லுவார்கள். இரட்டைக்கதவு நாயக்கரின் மகள் வயிற்று பேரன் இவன். கிடையிலேயே வயசாலியான லகுவன கவுண்டர் இவனை வீட்டில் அழைக்கும் செல்ல பெயரிலேயே ராசு என்றே அழைப்பார். லகுவன கவுண்டருக்கு தூரத்து பார்வை சரியாக பிடிபடாது. வலது கையால் துரட்டிக்கம்பை தரையில் ஊன்றிக்கொண்டு இடது கையை எடுத்து புருவ மேட்டில் வைத்துக்கொண்டு, ஏ ராசு, அண்ணா நிக்கது ஏன் செம்பிலியா என்று கேட்பார். ஆமா ஆமா, அது உம்ம செம்பிலிதான் என்று சொல்லி சிரித்து செவினியை பார்த்து கண்ணை சிமிட்டுவான். செவினிக்கு இது ஒரு பெரிய விகடமாக தெரியும். ஓஹோ என்று குனிந்து சிரிப்பாள். ஒரு பள்ளி தன்னை பார்த்து சிரிக்கலாச்சா என்று கவுண்டர் வாய்க்கு வராத கெட்ட வார்த்தைகளால் செவினியை ஆத்தா அக்கா அம்மா என்று ஏசுவார். ஏச ஏச செவினிக்கு கொண்டாட்டம்தான். சிரிப்பாணி அள்ளி கொண்டு போகும். அவர் தோற்று மூதி மூதி, வெறுவாலங்கிட்ட மூதி என்று காரி துப்புவார். இவர்கள் கூடவே லகுவன கவுண்டர் தம் துண்டத்தையும் மேய்க்க கொண்டு வருவார். பார்வை சரியாக தெரியாததால் இவர்களும் அவரை தங்களோடு சேர்த்துக் கொள்வார்கள். சில நாளைக்கு அவருக்கு கடுக்காய் கொடுத்துவிட்டு இருவரும் தனியாக தப்பி விடுவார்கள். அப்படி அவருக்கு கடுக்காய் கொடுப்பதில் அவர்களுக்கு ஒரு தனி ஆனந்தம். அன்று அந்தி வரைக்கும் அவர்கள் தனியாகவே மேய்த்தார்கள். கருவ மரத்து நிழலில் பக்கத்தில் நெருங்கி அமர்ந்து கதைகள் சொல்லிக் கொண்டார்கள். அழிப்பாங்கதை போட்டார்கள். செவினி அன்றைக்கு முத்துப்பட்டன் கதை சொன்னாள். பிறகு தாகமாய் இருந்ததால் இருவரும் தண்ணிக்காய் தேடினார்கள். செவினிதான் 2 தண்ணிக்காய்களும் சிரிமா ஒரு தழுக்கும் ஆய்ந்து கொண்டு வந்தாள். சிரிமா என்பது பிரண்டை இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரம். புளிப்பும் துவர்ப்பும் கலந்த ருசி கொண்டது. பசியினால் ஆயாசம் ஏற்படும் போது மட்டிலும் மேய்ப்பர்களால் உபயோகப்படுத்தப்படும் அபூர்வ இனம். ஓடைக்குள் இறங்கி உட்கார்ந்து கொண்டு இருவரும் அதை தின்றார்கள். நேரம் ஆக ஆக ஆடுகள் உற்சாகமாய் மேய்ந்தன. ஆடுகள் மேய்ந்த இடத்திலிருந்து காற்றில் துளசி செடியின் வாசம் கம் என்று வந்தது. எல்லப்பன் முள்வாங்கியை எடுத்து காலில் உள்ள முள்ளை எடுக்க ஆரம்பித்தான். முள் சுரித்துக் கொண்டே போனது. ரொம்பவும் அவன் பிரயாசப்படுவதை பார்த்த செவனி தான் கவ்வி எடுப்பதாக சொன்னாள். நீ பள்ளி, என்னை தொடலாமா என்று கண்ணை சிமிட்டி சிரித்துக் கொண்டே கேட்டான். அவள் அவனுடைய காலை தொட்டு பிடித்திழுத்து, உங்க எல்லாருடைய கால்கள் முழங்காலுக்கு கீழே அது எங்களுக்குத்தான் சொந்தம் தெரியுமா, யாரு கிட்டையும் வேணும்னாலும் கேட்டு பாருங்க என்றாள்.
வார்த்தைகள் அவளிடமிருந்து திணறி வந்தன. உரிமையோடு அவள் அவனுடைய பாதத்தை எடுத்து தன் முட்டின் மேல் வைத்துக் கொண்டாள். முள்வாங்கியின் நாக்கினால் அவள் கிளைக்கும் போது அவனுக்கு இதமாக வலியில்லாமல் இருந்தது. முள்வாங்கியின் பல்லால் கவ்வி முள்ளை இழுத்து எடுத்து அவனுடைய உள்ளங்கையில் வைத்தாள். எவ்வளவு பெருசு என்றார்கள். பாதத்தில் மற்ற இடத்திலும் வேறு முள் இருக்கிறதா என்று முள்வாங்கியை அவள் வாயில் கடித்துக் கொண்டு கைப்பெரு விரல்களால் பாதத்தை அழுத்தி அழுத்தி பார்த்தாள். கருப்பு புள்ளியாக தெரிந்த ஓரிடத்தில் தடவி நகத்தினால் சுரண்டி தோண்டி பார்த்தாள். அதில் ஒரு நாள் பட்ட சிறிய முள் இருந்தது. மறுகாலையும் அவள் அவனை கேட்காமலேயே எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு முள் இருக்கிறதா என்று அழுத்தி பார்த்தாள். முள் இல்லை என்றாலும் இருக்கக்கூடாதா என்றிருந்தது அவனுக்கு. முள் இல்லாததால் அவனுடைய கால் நகங்களில் உள்ள அழுக்கை எடுக்க ஆரம்பித்தாள். தொடைகளின் மேல் கிடந்த பாதத்தால் அவன் அதன் மெத்தன்மையை தன் சிறிய அசைப்பினால் அனுபவித்தான். அவன் விடும் மூச்சுக்காற்றின் உஷ்ணம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. அவனுடைய உள்ளங்காலில் அவள் முள்வாங்கியின் கூரிய நாக்கால் மெதுவாக சுரண்டி கிச்சம் மூட்டினாள். புரள்வதைப் போல் புரண்டு தடுமாறி அவளுடைய கையை பிடிப்பது போல் பற்றி இருக்கினான். அதில் அவளுடைய வளையல் ஒன்று நொறுங்கி விழுந்ததனாலும் அவள் அதை உணர்ந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. வெளிப்பிரக்ஞை ஆடையை போல் அவர்களிடமிருந்தும் நழுவி ஒதுங்கியது. அந்த சிறுசுகள் முட்டையை உடைத்துக் கொண்டு தடையின்றி துள்ளி நீந்தும் மீன் குஞ்சுகளைப் போல் ஆனந்தமாக சஞ்சரித்தார்கள். பல பல நூற்றாண்டுகளாக அவர்களது முன்னவர்கள் பின்னி வைத்திருந்த பெண் உடம்பு, ஜாதி முதலிய மூட நம்பிக்கைகள் யாவும் சிலந்தையின் பலகீனமான வலைகளைப் போல் அருந்து போயின. நுங்கு போன்ற அவளுடைய மிருதுவான நாக்கு அவனுடைய பற்களுக்கிடையில் சுவைப்பட்டது. உணர்ச்சிகள் தரையிறங்கியும் கூட அவர்கள் அப்படியே அந்த மணலில் தம்மை மறந்து கிடந்தார்கள். பூமியின் ஒலியற்ற மௌன ஸ்ருதிக்கு அவர்கள் மீண்டு ஒருவரையொருவர் காண நாணி ஆடுகள் தங்கள் அருகே காணாததால் திடுக்குற்று அவைகளை திருப்ப விரைந்தார்கள். அப்பொழுதே பருத்தி புஞ்சையில் ஆடுகள் மேய்ந்து பாதிக்கு மேலேயே அழித்துவிட்டு இருந்தன. ஊர்கூட்டத்தில் பருத்திக்காய் அழிவை பற்றி பல மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டன. ஆடு மேய்க்கிறவர்களை பற்றி இரண்டு வித அபிப்பிராயங்கள். பொதுவாக சம்சாரிகளுக்கு ஆட்டுக்காரர்கள் விரோதிகளே. அவர்கள் மேல் இவர்களுக்கு அடங்காத சினம். ஆட்டுக்காரர்களே தங்களை பற்றி நித்த குற்றவாளிகள் என்று தாங்களே சொல்லிக் கொள்வார்கள். ஆட்டின் வயிறுதான் பெருசே ஒழிய சம்சாரியின் மாசூலை பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. என்றாலும் ஊர்க்காரர்கள் சில ஆட்டுக்காரர்களை பற்றி இவர்கள் ஒழுங்கு தவறாமல் மேய்க்கிறவர்கள், இவர்கள் ஒழுங்கு தவறி மேய்க்கிறவர்கள் என்ற காரணத்தோடு சில தீர்மானமான அபிப்பிராயங்கள் வைத்திருக்கிறார்கள். ராமகோனாரின் ஆடுகள் இந்த இடத்தில் தவறி விழுந்தன என்ற புகாரே இதுவரை ஊருக்குள் வந்ததில்லை. அதெல்லாம் இல்லை என்று அவருடைய ஆடுகள் தவறி விழுந்து விட்டாலும் அதை யாருமே நம்பவும் மாட்டார்கள். பொன்னுச்சாமி நாயக்கரை பற்றி அப்படி இல்லை. எங்கே அழிவு நடந்தாலும் உடனே பொன்னுச்சாமி நாயக்கர் பேரில் தான் எல்லோருக்கும் சந்தேகம் வரும். ராமகோனார் முருக பக்தர். திருநீரு பூசாமல் சாப்பிட மாட்டார். சதா முருகா முருகா என்று கிடப்பார். சம்சாரிகள் அவர் பேரில் ரொம்பவும் மதிப்பு வைத்து இருந்தார்கள். என்ன கோனாரே, மழை வருமா என்று அவரிடம்தான் கேட்பார்கள். ஆடு அடையலையே முதலாளி என்று பவ்யமாக பதில் சொல்லுவார். மழை வரப்போவதை ஆடுகள் முன்னதாகவே அறிந்துவிடும். சரியாக மேயாது, கூட்டம் கூட்டமாக அடையும். ஆட்டுக்காரர்களே அவைகளின் செய்கைகளை கவனித்து அன்று மழை வரும் அல்லது வராது என்று சரியாக சொல்லிவிடுவார்கள். ராமகோனாருக்கு பயங்கர வயிற்று வலி உண்டு. ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று வயிற்று வலி வந்துவிடும். உடனே திருச்செந்தூர் இருக்கும் திசையை பார்த்து கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி முருகா முருகா என்று கண்களை மூடி உருகி உறக்கச் சொல்லுவார். பிறகு அப்படியே தடால் என்று குப்புற அடைத்து தரையில் விழுந்து கைகளை கும்பிட்ட வாக்கில் கொஞ்ச நேரம் கிடப்பார். பின் எழுந்திருந்து
தரையில் சிறிது மண்ணை கிள்ளி தலையிலும் வாயிலும் போட்டுக்கொண்டு நெற்றியிலும் பூசிக்கொண்டு இடுப்பில் கட்டிய மேல் துண்டை அவிழ்த்து கண்ணீரை துடைத்துக் கொள்வார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வயிற்றுவலி இருக்குமிடம் தெரியாமல் பறந்து போய்விடும். வயிற்றுவலி நின்றவுடன் அவர் மேலும் அழுவார். ஆனால் அது அழுகை இல்லை, ஆனந்தம். அவர் திருச்செந்தூரையே பார்த்ததில்லை. 8 வயசு குழந்தையிலிருந்து அவர் அந்த கடற்கரையாண்டியை பார்க்க வேணும் என்று நிதமும் நினைத்துக் கொள்ளுவார். ஆனால் அவருக்கு விடியறதிலிருந்து அடைவது வரைக்கும் பொழுது சரியாகவே இருந்தது. பிறந்து விழுந்தது முதல் இது நாள் வரைக்கும் இந்த கரிசல் மண்ணின் மேல் அவர் தூங்குகிற நேரம் தவிர மற்றைய நேரங்களில் எல்லாம் துரட்டி கம்பை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டே காலத்தை தள்ளிவிட்டார். நின்று நின்று கால்கள் கூட வளைந்து போய்விட்டது. எழுத்தில் எழுதி காட்ட முடியாத ஒலிகளை வாயினால் உண்டாக்கிக் கொண்டே அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருப்பார். அந்த ஒலிகளை அவர் தூக்கத்திலும் ஒலிப்பார். சதா அவைகளை வைத்து கொண்டும் அவைகளோடு பேசிக்கொண்டும் இருப்பார். கட்டிய மனைவி அவருக்கு வளையவில்லை. ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனும் வாடாவளியாய் தலையெடுத்து, தம்பி தலையெடுத்தான், வெள்ளாட்டுக்கு ஆள் தேவையில்லை என்று பரதேசம் போய்விட்டான். ஆடுகளே அவரது உலகம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த விதமான சாகச காரியங்களும் செய்தவர் அல்லர். வேணுமானால் எல்லா ஆட்டுக்காரர்களைப் போலவே அவரும் குறிப்பிசகாமல் சொன்னது சொன்ன இடத்தில் கல்லால் எறிய வல்லவர். இது ஒன்றுதான். கிடையிலிருந்து நடத்தும் துக்கியம்மன் கோவில் பொங்கல் திருநாளில் பலி கொடுக்க வேண்டிய தன்னுடைய கிடாயை மற்றவர்களைப் போல் தாமும் வீச்சருவாளை எடுத்து தலையை துண்டாட வேண்டும் என்ற எண்ணம் வயசில் மட்டும் அவருக்கு இருந்ததுண்டு. ஆனால் பலியின் போது அவர் தம் கிடாயின் கல்நுங்கு போன்ற விதை கொட்டைகளை மட்டும் இறுக்கி பிடித்துக் கொண்டு வெட்டுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பாரே தவிர வெட்டு விழும்போது கண்ணை மூடிக்கொள்வார். ஒரு தரம் அவருடைய ஆடுகளுக்கு வெக்கை நோய் வந்து பயங்கரமாக தாக்கியது. திடீரென்று ஆடுகள் கீழே விழுந்து இறக்கும். இலையுதிர் காலத்து ஆலமரத்தின் இலைகள் உதிர்வது மாதிரி ஆடுகள் விழுந்து செத்துக்கொண்டு இருந்தன. கோனார் தாம் இதோடு போண்டியாகி விடுவோமோ என்று பயந்து விட்டார். முருகா, கடற்கரையாண்டி, நான் சன்னதிக்கு வாரேன் என்று வேண்டிக் கொண்டார். தரையில் மண்ணை கிள்ளி தானும் பூசிக்கொண்டு ஆடுகளுக்கும் பூசினார். நோய் நின்று சில ஆடுகள் பிழைத்துக் கொண்டன. அந்த நேர்த்திக்கடனை செலுத்தவே அவர் திருச்செந்தூர் போனார். அவருடைய பொண்டாட்டி அவருக்கு மாவுருண்டை செய்து கொடுத்தாள். வாழ்க்கையிலேயே அன்றுதான் அவர் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் ரயில் ஏறியது. தாயோலிது, ரயில் என்னமா போகுது என்று இப்பவும் குழந்தை போல் மகிழ்ந்து சொல்லி ஆனந்தப்படுவார். ரயிலில் மாவுருண்டை தின்று கொண்டிருக்கும் போது டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்டுக்காக ராமகோனாரிடம் கையை நீட்ட அவர் தம்முடைய நார்பிட்டியில் உள்ள உருண்டைகளில் பெரிதான நல்ல மாவுருண்டையாக பார்த்து எடுத்து மரியாதையோடு டிக்கெட் பரிசோதகரின் கையில் வைத்தாராம். அது கூட அவ்வளவு பெருசில்லை. அவர் திருச்செந்தூரில் முதலாக கடலை பார்த்த போது ஒரே ஆனந்த கூக்குரலில், யோ கோவால் நாயக்கரே, பார்த்தீரா மழை இங்கே சக்கப்போடு போட்டிருக்கே, தண்ணீரை பாரும் எப்படி கெத்து கெத்தான்னு கெட்டி கிடக்கு என்று சொன்னாராம். ஊர்க்கூட்டத்தில் இப்படியெல்லாம் ராமகோனாரை பற்றி வேடிக்கையாக பேசிக் கொண்டார்கள். வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்களில் ராமகோனாருக்கு பக்கத்தில் பொன்னுச்சாமி நாயக்கரும் நின்று கொண்டு இருந்தார். அவர் தம்முடைய புள்ளை நிற மீசையோடு பூனை கண்களை பொட்டு பொட்டென்று மூடி திறந்த வண்ணமாய் இருந்தார். குட்டையான அவர் வட்ட லேஞ்சி கட்டிக்கொண்டு இருந்தார். பெரும்பாலான கிராமவாசிகள் அவரை துவேஷ கண்களோடு உதாசீனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பொன்னுச்சாமியின் மனைவி காமம்மாள் தட்டை குரங்கை போல ஒல்லியாக இருப்பாள். எப்பொழுது போனாலும் அவளுடைய வீட்டில் பிரசவ வாடை வீசிக்கொண்டே இருக்கும். பள்ளையாட்டை போல் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் தப்பாமல் அவள் 2 குழந்தைகளை ஈன்றாள். சதா வயிற்றை தள்ளி கர்ப்பிணியாகவே கையில் 6 மாசம் வயிற்றில் 6 மாசமாக காட்சியளிப்பாள். குளித்த 3வது நாளே
பச்சை உடம்போடு அவள் காட்டில் ஆட்டுக்குட்டிகளுக்கு பாலாட்டங்குழையை பிடுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். தன்னுடைய புருஷனுக்கும் மேலாகவே அவள் காடுகளில் அழிம்பு செய்வாள். அவளுடைய களவை கண்டுபிடிக்கவே முடியாது. குடும்பத்தோடு அவர்கள் திருடி திருடியே நல்ல சொத்து சேர்த்து விட்டார்கள். பொன்னுச்சாமி நாயக்கர் எப்பொழுது பார்த்தாலும் பேய், பிசாசு, ஜடாமுனி இவைகளை பற்றியே ஜனங்களிடம் பேசிக்கொண்டு இருப்பார். ஊரில் பரவியுள்ள பேய் பிசாசு கதைகளில் முக்காலே முண்டானிவாசி அவருடையதுதான். அமாவாசை என்று நடுச்சாமத்துக்கு எழுந்திருப்பார். தெருக்களில் போட்டிருக்கும் பருத்தி கொட்டையை ஆட்டுகிற பெரிய ஆட்டு உரல்களில் வெறும் குளவியை போட்டு கடகட கடகட என்று ஆட்டுவார். இப்படி 4-5 இடங்களில் வெத்த ஆட்டுரலை சத்தம் கிளப்பி ஆட்டிவிட்டு நிம்மதியாய் போய் படுத்து தூங்குவார். அதிகாலையில் முதல் ஆளாக எழுந்திருந்து ராத்திரி பேய்கள் வந்து உரலை ஆட்டி தூங்க முடியாமல் செய்தன என்றும், தம்முடைய வீட்டு ஆட்டுரலையும் பேய் வந்து வெகு நேரம் ஆட்டியது என்றும், காமம்மாள் அப்பொழுது குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்ததாகவும், விளக்கமாறு எடு விளக்கமாறு என்று 3 தரம் சத்தம் போட்டு சொன்னவுடன் பேய் ஓடிப்போய் விட்டதாகவும் சொல்லுவார். குரங்கடிச்சான் காட்டுக்கு தாம் புல்லுக்கு போனதாகவும், இருட்டி வருகிற நேரத்தில் திகைப்பூண்டில் எப்படியோ தெரியாமல் மிதித்து விட்டதனால் வெகு நேரம் திசை தெரியாமல் அல்லாடிக் கொண்டிருந்ததாகவும், பிறகு ஓரளவு திசை தெரிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கையில் கொள்ளிவாய் பிசாசுகள் வந்து தன்னை வளைத்துக் கொண்டதாகவும், சரி இன்னைக்கு செத்தோம் என்று தீர்மானித்து என்னானாலும் சரிதான் என்று தொரட்டி கம்பால் ஒரு பேயை ஒரே போடாக போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வேகமாக வந்து விட்டதாகவும், மக்கியா நாள் விடியாலையில் போய் புல்லுக்கட்டை எடுக்க போன போது புல்லுக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஓந்தி அடிபட்டு வாயை பிளந்து கொண்டு கிடந்ததாகவும் சொல்லுவார். நல்ல வேளை என் தொரட்டி கம்பில் இரும்பு பூன் பிடித்திருந்தேன். பேய்க்கு இரும்பை கண்டால் போதும், கிட்டே லாந்தாது. சின்ன இப்பினூண்டி இரும்பு இருந்தாலும் போதும், நெருங்காது. ஆனா ஒண்ணு, நாம திரும்பி பார்க்கவும் கூடாது, ஓடி வரவும் கூடாது என்பார் எக்களிப்பாக. ஜனங்களை இந்த விதமாய் இருட்டு நேரத்தில் வெளியே வரவிடாமல் செய்துவிட்டால் அவருடைய மனைவியும் அவரும் தாராளமாக இஷ்டப்படி காடுகளில் திரிந்து களவாடலாம் என்பது அவருடைய தீர்மானம். மான்சூர் நாயக்கரின் மிளகாய் தோட்டத்தில் தினம் தவறாமல் ராத்திரி நேரத்தில் அகத்திக்குள்ளே களவு போய்கொண்டு இருந்தது. எப்படியாவது இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று மான்சூர் நாயக்கர் தீர்மானித்தார். ஒரு நாள் ராத்திரி பூராவும் விழித்திருப்பது என்று முடிவு செய்து கொண்டார். தோட்டத்தின் ஒரு மூலையில் போய் பதுங்கிக் கொண்டார். கிணற்றின் மிதிகளுக்கிடையில் போய் படுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ஒரு குடிமகன் விழித்திருந்து விட்டு கால் கழுவ கிணற்றுக்குள் இறங்க நீச்சல் தெரியாததால் வழுக்கி விழுந்தவன் செத்து போனான். ஆகவே அதில் படுக்க அவருக்கு பயம். நேரம் போய்கொண்டு இருந்தது. நாயக்கர் தம்மை அறியாமல் கண்ணை சொருகி சொருகி விழுந்தார். திடீரென்று சடக் சடக் என்று குழை உடிக்கும் சத்தம் கேட்டது. ஆஹா, பயல் வந்து மாட்டிக்கிட்டான் வசமா இன்னைக்கு என்று நினைத்து பம்மி பம்மி தவழ்ந்து கொண்டே போனார் திருடனை பிடிக்க. இவர் ஊர்ந்து வருவதை எப்படியோ அறிந்து கொண்ட அந்த உருவம் திடீரென்று நட்டுவம் ஆடுவது போல் பாவலா செய்து கொண்டே ஓடிப்போய் திடும் என்ற சத்தத்துடன் கிணற்றுக்குள் குதித்து மறைந்தது. அவ்வளவுதான். மான்சூர் நாயக்கர் வேஷ்டியில் கழிந்து விட்டார். ச, கழுதப்பைய பேயல்ல வந்திருக்கு, எந்த சாமி புண்ணியமோ பொழைச்சோம் இன்னைக்கு என்று எண்ணிக்கொண்டே ஏழுமலையானே வெங்கடேசா சீனிவாசா என்று சொல்லிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து விழுந்தவர்தான். காய்ச்சலில் படுத்துவிட்டார். பொன்னுச்சாமி நாயக்கர் ஆற அமர கிணற்றுக்குள்ளிருந்து வெளிவந்து துணிகளை பிழிந்துவிட்டு சரியான ஆள் தூக்குகிற அளவுக்கு ஒரு கட்டு அகத்திக்குழையை ஒடித்து கட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். அப்பொழுது வீட்டில் அந்த அகால வேளையில் காமம்மாள் பக்கத்து தெருவில் இருந்து முதல் நாள் தவறி வந்த ஒரு முட்டை கோழியை பிடித்து அடைத்து வைத்திருந்ததை அடித்து கறி சமைத்துக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் எல்லாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தன. பொன்னுச்சாமி நாயக்கர் துணிகளை அவிழ்த்து கொடியில் விரித்து போட்டுவிட்டு அப்படியே வந்து
அடுப்படியில் குளிர் காய்ந்து கொண்டே நடந்த கதையை சொல்லி சிரித்தார். காமம்மாள் சந்தோஷத்தால் அவரை அப்படியே கட்டிப்பிடித்து, என் தொரையே என் தொரையே என்று சொல்லி அணைத்துக் கொண்டாள். மறுநாள் ஊர் முச்சூடும் கிணற்றில் பேய் குறித்த விஷயத்தை பற்றியே பேச்சாக இருந்தது. அந்த கிராமத்தில் இந்த கதையை நம்பாத ஒரே ஆள் திம்மநாயக்கர் ஒருவர் மட்டும்தான். அவருக்கு தெரியும் இது நம்ம பொன்னன் திருவிளையாடல் தான் என்று. கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயம் வெளியான போது ஊரே சொல்லி சொல்லி அதிசயப்பட்டு சிரித்தது. கிடையில் உள்ள களவாணி ஆசாமிகள் எப்பவாவது கூடி தங்கள் பெருமையை ஒருவருக்கொருவர் சொல்லி பேசும்போது விஷயம் வெளிப்பட்டு விடும். இது தவிர கிராமத்தில் காடுகளில் நடக்கிற இதர களவுகளை பொன்னுச்சாமி நாயக்கரை சம்பந்தப்படுத்தியே ஜனங்கள் பேசுவது வழக்கமாகிவிட்டது. ஆகவே இதோ இந்த அழிம்பு பொன்னுச்சாமியை விட்டு போகவில்லை என்றே ஊர்க்கூட்டத்தில் பேசிக் கொண்டார்கள். பருத்திக்காட்டு அழிவை பார்க்க போனவர்களில் மற்ற இருவர் அவர்கள் கண்ட அழிவை பற்றி சொன்னார்கள். திம்மநாயக்கர் அவர்கள் சொல்லுவதை சரி என்ற பாவனையில் மீசை மயிரை பற்களுக்கிடையில் வைத்து நமட்டிக்கொண்டே இருந்தார். அவருடைய பார்வை அங்கே இருந்தாலும் கவனம் எங்கோ இருந்தது. பொன்னுச்சாமி நாயக்கர் இந்த அழிவை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். ஊருக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனா எனக்கும் இந்த அழிம்புக்கும் சம்பந்தம் இல்ல என்றார். என்ன திம்மநாயக்கரே, என்ன செய்ய என்று சிலர் கேட்டார்கள். ஊர் என்ன முடிவு செய்யுதோ அதுதான் முடிவு என்று சொல்லிவிட்டார் திம்மநாயக்கர். அதன் பின் ஊர்க்கூட்டம் ஒரு முடிவை எடுத்து அதன்படி இந்த அழிம்பை செய்தது யார் என்று தெரிந்து கொள்ள குறிக்கேட்டு வருவது என்றும், அதற்கு ஊரில் இருந்து 2 பேரும் கிடையிலிருந்து ஒருவரும் ஆக 3 பேர் மறுநாளே போவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் திம்மநாயக்கர் திடீரென்று ஒரு யோசனையை கூட்டத்தின் முன் வைத்தார். அதாவது கிடை பொது பணத்திலிருந்து இப்பொழுதே ராக்கம்மாவுக்கு அழிவுக்கான தகுந்த நஷ்ட ஈட்டை கொடுத்துவிட வேண்டும் என்றும், யார் மீது குறி துளங்குகிறதோ அவர்களிடமிருந்து இந்த தொகையை கிராமம் வசூல் செய்து அதை கிடைக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றும் சொன்னார். கிராமம் உடனே அதை ஏற்றுக்கொண்டது. விதவை ராக்கம்மாள் திம்மநாயக்கரை மகாராசனா இருக்கணும் என்று 2 கையெடுத்து கும்பிட்டாள். அவளால் பேச முடியவில்லை. கீதாரி ராமசுப்பா நாயக்கர் பழைய கீதாரியான நுண்ணுகொண்ட வெங்கட ராமானுஜலு நாயக்கரை பார்க்க வந்தது கிடை விஷயமாக அல்ல. வரவேற்பு பலமாக இருந்தது. 2 பேர் மட்டுமே தனியாக இருந்தாலும் அவர்கள் அட்டகாசமாக சிரித்து நாட்டு பாணியில் சத்தம் போட்டே பேசினார்கள். ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிற எந்திரங்களின் இரைச்சலுக்கு மத்தியில் பேசுகிறவர்களைப் போல் சத்தம் போட்டு பேசினார்கள். வெத்தலை செல்லத்தை திறந்தார் நுண்ணுகொண்ட நாயக்கர். அவருக்கு கத்தை காம்பு இல்லாமல் வெற்றிலை போட்டால் வெற்றிலை போட்ட மாதிரியே இருக்காது. ராமசுப்பா நாயக்கருக்கோ கருப்பட்டி புகையிலை இல்லாமல் வெற்றிலை ருசிக்காது. 2 நாயக்கர்களும் குஷாலாய் வெற்றிலை போட்டார்கள். ஆளுக்கு ஒரு சொம்பு மோரை குடித்தார்கள். ஆளுக்கு ஒரு கொட்டு கூடை நிறைய உப்பு கண்டம் தின்றார்கள். பிறகு வெற்றிலை போட்டார்கள். ஆக வயிற்றையும் எச்சிப்பணிக்கத்தையும் ரொப்பிவிட்டார்கள். அவர்களுடைய உச்சஸ்தாயை பேச்சு மத்தியில் திடீரென்று நின்று கிசுகிசுத்தது. நெருங்கி உட்கார்ந்தார்கள். அக்கம் பக்கம் பார்த்தார்கள். செருமிக் கொண்டார்கள். விரல்களால் முழங்காலில் லயமில்லாமல் உதட்டை பிதுக்கிக் கொண்டு தாளம் போட்டார்கள். தலையை ஆட்டிக்கொண்டார்கள். நெடுமூச்சு விட்டார்கள். விஷயம் என்னவென்றால், திம்மநாயக்கர் தம்மிடம் தனித்து சொன்ன விஷயங்கள் யாவற்றையும் ராமசுப்பா நாயக்கர் நுண்ணுகொண்ட நாயக்கரிடம் கூறினார். அவர்கள் இருவரும் உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே எல்லப்பனுக்கு கல்யாணத்தை முடித்து விடுவது என்று தீர்மானித்து விட்டார்கள். எல்லப்பனை கேட்காமலேயே ஏற்பாடுகள் மளமளவென்று தொடங்கின. ஊருக்குள் பொம்பளைகள் இரட்டை கதவு நாயக்கருக்குத்தான் கல்யாணம் என்று வேடிக்கையாக பேசிக் கொண்டார்கள். ஊர்க்கூட்டம் முடிந்து ஆடுகள் மேய்ச்சலுக்கு புறப்பட்ட போது பொழுது உச்சி மதியம் ஆகிவிட்டது. ஆட்டுக்காரர்கள் பரபரப்பாக துண்டங்களை காடுகளை பார்த்து பத்த ஆரம்பித்தார்கள். ஒரே புழுதி மண்டலம். செவனி நிலை கொள்ளாமல் தவித்தாள். எல்லப்பன் எங்கே? அவகளை எங்கே காணோம்?
சாமி அவகளை காணமே. எல்லப்பனுக்கு பதிலாக அவனுடைய துண்டத்தை ஒரு பெண் பத்தி கொண்டு வந்தாள். முதலாளி எங்கே? அவங்க வரலையா? செவனியின் இந்த கேள்விக்கு அந்த பெண்ணிடமிருந்து வார்த்தையினால் பதில் இல்லை. ஒரு பார்வை பதிலாக வந்தது. அது சாதாரணமான ஒரு பார்வையா? வேல்கம்பை வயிற்றுக்குள் சொருகிய மாதிரி இருந்தது செவனிக்கு. இது ஏதோ நல்லதுக்கு இல்லை என்று மட்டும் பட்டுவிட்டது செவனிக்கு அந்த கணமே. ஆனால் யாரோடு கோபித்துக் கொள்ள முடியும்? அந்த பங்குனி மாச உச்சியை பிளக்கும் வேணா வெயிலில் புழுதி படலத்தினூடே பசியோடு அவள் தன்னுடைய ஆடுகளை தனியாக ஒதுக்கி ஒரு வெறிப்பிடித்தவளைப் போல் ஓட்டிக்கொண்டு விரைந்தாள் காட்டை நோக்கி. அதிகாலையில் அவள் வெறும் வயிற்றில் நீத்துப்பாகம் மட்டும் குடித்ததோடு வந்திருந்தாள். கரையில் நின்று அவளுடைய அஞ்ஞா, ஏ சவனி, நீ பத்துக்கிட்டு போ, நான் நொடியில கஞ்சி கலையம் கொண்டு வாரேன் என்று கூப்பாடு போட்டு சொன்னது கூட அவளுக்கு காதில் ஏறவில்லை. அந்த அத்துவான காட்டில் செவனி தன் நிலை தவறி நின்று கொண்டு இருந்தாள். தூரத்தில் மரங்கள், மனிதர்கள் யாவும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் நீர், நீர், காணல் நீர். பெரும் குளத்தின் தண்ணீரை போல அலைகள் தத்தளித்து அசல் தண்ணீரை போலவே தெரிந்தது. அவளுடைய பாட்டன் ஆடு மேய்க்கும் போது சிறு வயசில் அவளுக்கு சொன்ன 2 மான்கள் கதை ஞாபகத்தில் வந்து பாவை கூத்தாடின மனசில். 2 புள்ளி மான்கள் தாகம் தாங்க முடியாமல் தண்ணீரை தேடி அலைந்தன. தொலையில் தெரிந்த காணல் நீரை அதுகள் தண்ணீர் தானாக்கும் என்று நினைத்து அதை பார்த்து விரைந்து சென்றன. அதுகள் போக போக காணல் நீரும் அதுகளுக்கு எட்டாமல் போய்கொண்டே இருந்தது. மான்களுக்கானால் தாகம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. தகையை தாங்க முடியாமல் அதுகள் இன்னும் கூடுதலான வேகத்தில் பாய்ந்து ஓட ஆரம்பித்தன. எவ்வளவு வேகமாக ஓடியும் அந்த தண்ணீர் கிட்டே இருப்பது போல தெரிந்தாலும் அந்த இடத்துக்கு போகவே முடியவில்லை. இப்படியாக அந்த மான்கள் உயிரை கொடுத்து ஓடி 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 கடைசியில் துள்ளி விழுந்து செத்தே போய்விட்டன. தாகத்தால் அவள் நாக்கு வறண்டது. அந்த சமயத்தில் சிகப்பு கடுக்கன்கள் போட்ட முகமும் உண்ண உண்ண நீர் சுரக்கும் சிவந்த உதடுகளும் கண்முன் வந்தது. பக்கத்தில் நின்ற வன்னி மரத்தை நோக்கி எட்டி எடுத்து வைத்தாள். அவளுடைய அறையில் வெதுவெதுப்பாக ஏதோ ஒன்று இறங்கி வருவது போல தெரிந்தது. திடீரென்று பரவிய பச்சை ரத்தத்தின் வாடையால் செவனி திடுக்கிட்டாள். அவளுடைய கண்களின் சமீபம் நூற்றுக்கணக்கான பூச்சிகள் பறப்பதை கண்டாள். அஞ்ஞா என்ற வார்த்தை முழுவதும் வெளிவருவதற்குள்ளாகவே மயங்கி விழுந்து விட்டாள். அடுத்த நாள் தன் வீட்டில் செவனி விழித்து பார்க்கும் போது பறக்கும் ஆயிரக்கணக்கான பூச்சிகளுக்கு ஊடே அவளுடைய அஞ்ஞாவும் அப்பனும் அழுது கொண்டிருக்கும் முகங்களை மட்டிலும் குரல் தெளிவில்லாமல் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆடாமல் அசையாமல் மறுநாளும் படுக்கையில் அவள் அப்படியே கிடந்தாள். பிறகுதான் அவளுடைய அந்த கூக்குரலும் குழப்பமான செய்கைகளும், அதாவது எல்லப்பனுடைய கல்யாணத்தை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டதும் அகோரமாகிவிட்டது. லேசான வெயில் இடித்தாக்கி பலகீனப்பட்டு கிடந்த நிலையில் அந்த செய்தி அவளை நொறுக்கி நசுக்கிவிட்டது. அவளுடைய கண்கள் தாமாகவே வெளியே பிதுங்கி எங்கே கீழே விழுந்து விடுமோ என்ற அளவுக்கு எதையும் விழித்து நோக்கினாள். தன்னுடைய கைகளையும் கால்களையும் உடம்பு பூராவையுமே கயிறுகளால் இறுக்கி கட்டப்படாமல் இருக்கும் போதே அவ்வாறு இறுக்கி வரிந்து வரிந்து கட்டப்பட்டிருப்பதைப் போல உணர்ந்தாள். அந்த கட்டுகளை உடைத்தெறிய தன் பற்களை நெருநெருவென்று கடித்துக்கொண்டு உடம்பை சோம்பல் முறிப்பது போல் வைத்துக் கொண்டு அந்த கட்டுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினாள். அந்த கட்டுகளில் இருந்து உடம்பை விடுவித்துக் கொள்ள முடியாததனால் தலையை மட்டுமே ஆட்ட முடிந்தது. இந்த போராட்டத்தின் வலியை தாங்க முடியாததால் பயங்கரமாக ஐயோ என்னை விட்டுறேன், என்னை விட்டுறேன் என்று கூக்குரல் இட்டாள். ஆனால் செவனியின் செய்கைகளை அவளுடைய அப்பனும் அஞ்ஞாவும் வேறு மாதிரியாக புரிந்து கொண்டார்கள். அத்துவான காட்டில் உச்சி வேளையில் யாருமே இல்லாத இடத்தில் மகள் பூத்து சடங்கானதினால் காற்று தோஷம் பட்டுவிட்டதாக கருதினார்கள். வெளியூர் சென்று குறி கேட்க போனவர்கள் திரும்பி வந்தார்கள்.
போகும்போதே அவர்களுக்கு பொன்னுச்சாமி நாயக்கர் பேரில்தான் சந்தேகம். காட்டில் நடக்கும் சகல அழிம்புகளுக்கும் அவர்தான் காரணம் என்று பேசிக்கொண்டே போனார்கள். குறியும் அவர்கள் நினைத்தது போலவேதான் துலங்கிற்று. திரும்பவும் ஊர்க்கூட்டம் கூடியது. கூட்டம் கூடுகிற வரைக்கும் குறியில் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயத்தை யாருக்கும் தெரிவிக்காமல் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கூட்டத்தின் முன்பாகத்தான் அறிவிக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். குறி கேட்டுவிட்டு திரும்பியவர்கள் முதல் நாள் சாயந்தரமே வந்துவிட்டார்கள். அவர்கள் ஊருக்குள் வந்துவிட்டார்கள் என்ற தகவல் பரவியதுமே ஊரே ஆவலினால் சலசலத்தது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் மேல் துலங்கியது என்று தெரிந்து கொள்ள இதில் பொன்னுச்சாமி நாயக்கர் தான் ரொம்பவும் அக்கறைப்பட்டார். குறி கேட்டவர்களை தனித்தனியாக சந்தித்து சாமர்த்தியமாக பேச்சு கொடுத்து நோட்டம் பார்த்தார். அவருடைய இந்த காரியம் அவர்களை மேலும் கொதிப்படைய செய்தது. இருடா பயலே, கவனிக்கிற விதத்தில் உன்னை கவனிச்சுக்கிறோம் என்று கருவிக்கொண்டார்கள் மனசுக்குள். ஊர்க்கூட்டத்தின் தொடக்கத்தை வழக்கம் போல் கலெக்டர் நாயக்கர் தான் துவக்கி வைத்தார். அவர்தான் நியமிக்கப்படாத நிரந்தர சபாநாயகர். கூட்டத்திற்கு ஊர் சாட்டியவுடன் வந்து சேரும் முதல் நபரும் கூட்டம் முடிந்தவுடன் எழுந்திருக்கும் முதல் நபரும் அவரே. விறுவிறு என்று சாப்பிட்டு விட்டு தெரு வழியே கையை துடைத்துக் கொண்டே கடைக்கு வந்து 7000 பண்ணை தென்னை பொடியில் ஒரு சிட்டிகை ஓசி பொடி வாங்கிக் கொண்டு கூட்டம் கூடும் இடத்தில் உயரமான இடமாக பார்த்து வகையாய் உட்கார்ந்து விடுவார். விவகாரம் கேட்கும் போது இடது கையை இடுப்பில் வைத்து வலது கையை சின் முத்திரை போல் வைத்துக் கொண்டு மூக்கின் அருகேயே சிட்டிகையை வைத்துக் கொண்டு ஒரு பூவை முகர்ந்து பார்ப்பது போல் அதை முகர்ந்து கொண்டே லைப்பில் கண்களை மூடி மண்டையை ஆட்டிக்கொண்டு ராக ஆலாபனையை கேட்பது போல் விவகாரத்தை எதிராளியிடம் கேட்டுக்கொண்டே வருவார். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் கண்களை சுருக்கிய பார்வையில் கூட்டத்தை ஒரு நோட்டம் விட்டுக் கொள்வார். இந்த சமயத்தில் கூட்டம் இன்ன நினைக்கிறது என்று கண்டு கணக்கெடுத்துக் கொள்கிறதில் மகா சமர்த்தர். கூட்டம் கோபமாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டால் இவர் கோபத்தின் சிகரமாகவே ஆகிவிடுவார். கூட்டத்தில் குமரி அனல் வீசுகிறது என்றால் ஒரு மதம் கொண்ட காளையை போல் செருக்கு போடுவார். சில சமயம் பெரிய மனிதர்கள் தப்பிதம் செய்துவிட்டு கூட்டத்தில் வந்து நிற்கும் போது கூட்டமே சங்கடப்பட்டு திணறும். அப்படி சமயங்களில் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து கேட்கும் கேள்விகளையும் கண்டிக்கும் தோரணையையும் பார்த்து கூட்டமே வியந்து மெய் சிலிர்க்கும். அவருடைய வாய்ச்சாலத்தை நினைத்துத்தான் அந்த ஊரார் அவரை கலெக்டர் நாயக்கர் என்று பட்டுப்பெயர் வைத்து கூப்பிட்டார்கள். மற்றபடி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கலெக்டர் பேசியும் கேட்டதில்லை. கலெக்டர் பேசினால் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விட்டார்கள். கிராமத்தின் ஒரு பிரமுகரும் அன்று காட்டில் நடந்த அழிம்பை பார்க்க சென்றவர்களில் ஒருவருமான திம்மநாயக்கர் இந்த கூட்டத்தில் காணவில்லை. கொண்டிக்காவல்காரனை பார்த்து கலெக்டர் நாயக்கர் கேட்டார், ஏண்டா பெத்த போட்டு திம்மநாயக்கர் எங்கே காணலை? கொண்டிக்காவல்காரனிடமிருந்து இதற்கு பதில் வருவதற்கு முன் இரட்டைக்கதவு நாயக்கர் சொன்னார் பதில். அவன் எல்லப்பனை கூட்டிக்கிட்டு வடக்கு சீமை கொத்தப்பல்ல ஊருக்கு போயிருக்கான். பதிலை கேட்டு கலெக்டர் நாயக்கர் மரியாதை காட்டும் அடையாளமாக சிரித்துவிட்டு, ஓஹோ சரி சரி என்று சொன்னார். சொல்லிவிட்டு, பேரனுக்கு கல்யாணம் எப்போ என்று கேட்டார். இதற்கு பதில் கீதாரி ராமசுப்பா நாயக்கரிடமிருந்து வந்தது. அது விஷயமாத்தான் அவங்க போயிருக்காக. ஓஹோ அப்படியா, சரி சரி, எல்லாம் ஒண்ணுக்குள்ளே ஒண்ணுதான், செல்ல வேண்டிய பொண்ணுகள் தான். ஆமா ஆமா, செய்திட வேண்டியதுதான். எதுவுமே காலாகாலத்துல முறையா செய்தாதான் நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு கலெக்டர் கூட்டத்தின் முன்னுள்ள விஷயத்தை தொடங்கினார். குறி கேட்டுவிட்டு வந்தவர்கள் கூட்டத்தின் முன்னால் வந்து உட்கார்ந்து தாங்கள் கேட்ட விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் ஒரு இடத்துக்கு 2 இடத்தில் கேட்டதாகவும் 2 இடத்திலும் பொன்னுச்சாமி நாயக்கர் பேரில் தான் துலங்குகிறது என்றும் வெளியிட்டார்கள். இதை கேட்டு பொன்னுச்சாமி நாயக்கரை தவிர பாக்கி யாருக்குமே ஆச்சரியமாக இல்லை. கூட்டமே குறி சொன்னவனை பாராட்டி பேச தொடங்கிவிட்டது. குறின்னு ஒண்ணு இருக்குல்ல,
என்ன நான் சொல்றது, பய தப்ப முடியுமா? ஆம்ட்டுக்கிட்டான், முழிக்கிறத பாரு. கிளீனா பேரு கொண்டு சொல்லிட்டானாமே. பேரை மட்டும் என்ன, நடந்த சங்கதி பூராவும் புட்டு புட்டு அவுத்து வச்சுட்டானா. சவம், இவன் என்னத்த கண்டான்? எத்தனை நாளைக்கு தப்பிக்க முடியும்? இல்ல எத்தனை நாளைக்குத்தான் தப்பிக்க முடியும்? பயல இன்னைக்கு வகையா தீட்டிரணும். அன்னைக்கே இது தெரிஞ்சதுதானே, குறியா கேட்கணும். கொம்பாடி நாயக்கரே சொல்லிட்டாரே, அந்த 2 காலடிகளும் இவனதும் இவ சம்சாரம்பதும்னு. இப்படியும் இன்னும் பல மாதிரியான பேச்சுக்கள் பல பேரிடமிருந்து கூட்டத்தில் பேசிக் கொள்ளப்பட்டது. பொன்னுச்சாமி நாயக்கர் தீர்மானமாக மறுத்தார். நான் இந்த குத்தத்தை செய்யவே இல்லை, ஆனா கிராமத்துக்கு கட்டுப்படுறேன் என்றார். கூட்டம் ஆவேசமாகி பொன்னுச்சாமி நாயக்கரை தாக்கும் அளவுக்கு பொங்கிவிட்டது. நுண்ணக்கொண்ட நாயக்கரும் கலெக்டர் நாயக்கரும் கூட்டத்தினரை அமர்த்தினார்கள். தாக்க வந்த இளவட்டங்களை கையை பிடித்து அழைத்து கூட்டத்திலிருந்து வெளியேற்றினார்கள். பொன்னுச்சாமி நாயக்கர் இப்போது உண்மையிலேயே பயந்து போனார். கூட்டத்தில் இருந்த ஒரு தொண்டு கிழவர் சொன்னார், இவன் வீட்டுல மழை பெய்ய, இவன் அழும்ப தாங்க முடியுமா ஐயா? விடுஞ்செந்திரிச்சா இதே சோழியா போச்சே. ஒரு நாள் இவன் கை நீளமா இருந்ததுண்டா? இல்ல சின்னையா, நான் ஒரு நாள் கூட அப்படி செய்ததில்ல என்றார் வேகமாக பொன்னுச்சாமி நாயக்கர். இதை கேட்டு கூட்டமே ஒரு சேர ஏளனமாக சிரித்தது. யாரோ ஒருத்தர் காரி துப்புவது கேட்டது. இரட்டையீட்டு தொகையை தான் கிராமத்துக்கு தராவிட்டால் கிராமத்தில் குடியிருக்க முடியாது என்ற நிலையை பொன்னுச்சாமி நாயக்கர் தீர்க்கமாக உணர்ந்து வேறு வழி இல்லாமல் பணத்தை கொண்டு வந்து கட்டிவிட்டார். காமம்மாள் அழுதாள். செவனிக்கு பேய் பிடித்து விட்டதென்றும் உடுக்கை அடித்து பேயை ஆட்டி விரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஊர் பூராவும் பேச்சாகி இருந்தது. எல்லப்பன் கல்யாணத்துக்கு கொட்டகை கால் நாட்டினார்கள். அந்த சமூகத்தின் வழக்கப்படி அவனுக்கும் 2 பெண் ஜாதிகள். ஒன்று சடங்கான பெண், இன்னொன்று சடங்காகும் பருவத்தில் உள்ள பெண். 2ம் கூட பிறந்தவர்கள். அவர்கள் பேருக்கு 50 ஏக்கர் கரிசல் காடு, இரும்பு பெட்டி போல் ஒரு காரை வீடும் இருந்தது. கூட பிறந்த ஆம்பளை பிள்ளைகள் வேறு யாரும் கிடையாது. கல்யாணத்தில் 3 நாளும் ஊராங்கி வந்தது. அந்த ஊர்கோலத்தில் அவன் தன் 2 பெண் ஜாதிகளுக்கு மத்தியில் ஜிகனாக்கள் மின்னும் ஊதா நிற வெல்வெட் குல்லாய் வைத்துக் கொண்டு கைகளில் தங்க காப்புகளோடு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கொண்டு பட்டு ஏத்தாப்பு போட்டு ஜம் என்று பட்டண பிரவேசம் வந்தான். பல்லாக்குக்கு முன்னால் கூட்டத்துக்கு மத்தியில் மேலக்காரர்களுக்கு அருகே நுண்ணக்கொண்ட ஸ்ரீ வெங்கடராமானுஜலு நாயக்கர் கூந்தப்பனையில் செய்த தானா கம்பை ஊன்றிக்கொண்டு தவங்கி தவங்கி நடந்து வந்தார். தன்னுடைய காதுகள் 2லும் அவர் மல்லிகை பூ சொருகியிருந்தார். மார்பு, முதுகு உட்பட கைகள் பூராவும் குழு குழுவென்று சந்தனம் பூசிக்கொண்டிருந்தார். அவருடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவன் அவரை சுட்டிக்காட்டி, பருப்பு சட்டியில் விழுந்து விட்டார் எங்க தாத்தா என்று சத்தம் போட்டு சொன்னான். ஊர்வலத்தில் வந்த எல்லோரும் கிழவிகள் உட்பட சிரித்தார்கள். போக்கிரிப்பய என்றார் தாத்தா பூரிப்புடன். இதே நேரத்தில் அங்கே பள்ளக்குடியில் செவனியை எருக்கும் விளாரினால் அடித்துக் கொண்டு இருந்தார்கள். யார் நீ? சொல்லு சொல்லு என்று கோடாங்கிக்காரன் அவளை அடித்துக் கொண்டே கேட்டான். அவளுடைய தலைமயிர் அவிழ்ந்து நீளமாக தொங்கி தரையை தொட்டது. நெற்றி தலையிலெல்லாம் ஒரே விபூதி, அதில் கருப்பு மை. அவள் தன்னுடைய 2 கைகளையும் தனக்கு முன்னால் தரையில் ஊன்றி வீரம் மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். கண்கள் மூடியிருந்தன. அதிலிருந்து கண்ணீர் சொட்டிக் கொண்டு இருந்தது. திரும்பவும் ஒரு பாய்ச்சல் அவளை எருக்கம் விளாரினால் அடித்து முடித்துவிட்டு கோடாங்கி உடுக்கை எடுத்து அதை தடவி விட்டுக் கொண்டு ஒலியை எழுப்பினான். அந்த உடுக்கின் சப்தம் கேட்பவரின் இதயத்தை என்னவோ செய்தது. அவன் பாடினான். அந்த பாட்டு கல்லும் கசியும்படியான சோகம் நிறைந்தது. தன்னுடைய கதையை சோகம் ததும்ப சொல்ல அது அடியெடுத்துக் கொடுப்பது போல் இருந்தது. செவனி அந்த உடுக்கின் அடிக்கேற்ப ஆடிக்கொண்டே தன் கதையை பாட்டாக அங்கிருப்பவர்களுக்கு சொல்லத் தொடங்கினாள். இதை
கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.